படிப்பெண்களுக்கு கஷ்டமா, படிப்பெண்கள் வச்சிருக்க முதலாளிகளுக்கு கஷ்டமா, இது கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா, இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். அந்த தலைப்புல பேச ஆர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஆர்த்தி சிங்கப்பூரில் பணிபுரியும் தெற்காசிய இல்ல ஊழியர்களுக்கு உதவும் சக்தி குழுவின் இணை நிறுவனர். அவர் ஒரு பெரிய கைத்தட்டலுடன் அவரை அழைக்கின்றேன். அவருடன் சேர்ந்து மலர் தர்மலிங்கம் அப்படின்றவங்களை அழைக்கிறேன். அவங்க BA எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு சிங்கப்பூர்ல 8 வருடங்களாக படிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். சரி, இவங்க 4 பேரை வழி நடத்த பாமா அம்மாவை மேடைக்கு அழைக்கின்றேன். அவங்களை பற்றி பெரிய அறிமுகம் தேவையில்லை, மிகப்பெரிய பேச்சாளர். அவங்க கிட்ட பேசினாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுத்தி அப்படியே ஒட்டிக்கும் மனசுல. மிகப்பெரிய எழுத்தாளர், கருக்கு என்ற நூலை எழுதி அனைவராலும் பாராட்டியை பெற்றவர் இவர்கள். இப்பொழுது இந்த அமர்வை தொடங்கலாம். நன்றி. வணக்கம். நான் ரொம்ப பேச போகிறதில்லை, ஏன்னா ஏற்கனவே நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அரசியல் அது மட்டும்தான் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருமே கேட்டுக்கலாம், எல்லாமே அரசியல் தான். என்ன சொல்ல போனால் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. நமக்கு பர்சனல்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பொலிட்டிக்கல் தான். ஏன் எழுதுறதே ஒரு அரசியல் தான், அரசியல் இல்லாமல் எழுத்தும் இல்லை. அதனால அதில் பெண் அரசியல் அப்படிங்கும்போது இன்னும் அதில் கூடுதல் கணக்கு இருக்குது. அது ரொம்ப நல்ல ஒரு தலைப்பு. அதில் 3 பேருமே நான் ஒவ்வொருத்தருக்கும் இடையில நான் இன்டர்வியூ பண்ண மாட்டேன், அவங்களே பேசுறது. நான் முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். அஸ்வினி சிங்கையின் வரலாற்றில் பெரியாரும் பெண்ணியமும் பேசுறாங்க. பெரியார் ரொம்ப முக்கியமான ஆளுமை. அவர் இல்லாமல் நம்ம பெண்ணியமே பேச முடியாது. உண்மையிலேயே அவர் எழுதின பெண் ஏன் அடிமையானாள் புத்தகம் எப்படி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறது, இன்னைக்கும் அது தேவையில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கும் பெண் அடிமையாக தான் இருக்கிறா அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆதலினால் காதல் செய்தி, காதலுக்கு கதவை திறப்பி கருவறைக்கு கதவை அடைப்பின்னு சொன்னவர் அவர் தான். அதனால இந்த மெனபாஸ்க்கு அப்புறமா நம்ம பெரியாரை பற்றி பேசுறது ரொம்ப பொருத்தமாக தான் இருக்குது. அந்த வகையில் பெரியாரை பற்றி இங்கே சிங்கை மண்ணில் பெரியார் எந்த அளவுக்கு பொருத்தமானவர், எந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு தொடர் பேச வராங்க. அடுத்ததாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெண் வாழ்வு அப்படின்னு ஜீவலட்சுமி பேசுகிறாங்க. வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை அடிப்பதை அதை நான் முழுசாக படித்தேன். மூவா வரதராஜன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, சாலமன் பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. முதல் வரி எல்லாருக்கும் ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சரிதான். அடுத்த வரி தான் கொஞ்சம் இடிக்குது, செய்தொழில் வேற்றுமையால் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுது. அவர் முதல்ல சொன்ன கருத்து 2வது அடிபட்டு போகுது. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், ஒரே வழியில் தான். பெரியார் சொன்ன மாதிரி ரொம்ப அவர் பேச்சில் சொல்ல போனால் வேறு மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கணும். ஓகே, அதை விட்டுருவோம். அப்போ எல்லாருக்குமே பிறப்பு ஒன்று தான். அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மேல்நாளும் கீழ்னாலும் கருப்பு நாள் வெள்ளனாலும் எல்லாருக்கும் பிறப்பு ஒன்று தான். ஆனால் சிறப்பு எப்படி கிடைக்கும்? செய்தொழில் அதில் கிடைக்குன்னு சொல்லி அவர் எழுதுனதை அவரை அழிச்சிடுறார். ஏன்னா அந்த தொழிலில் நம்ம வேற்றுமை பாராட்டிகிட்டு இருக்கோம். துப்புரவு தொழிலாளி அப்படின்னா நம்ம பார்வை இது சொன்னால் அது பேரை சொன்னாலே நமக்கு என்ன மாதிரியான ஒரு மன பிம்பம் வருது, என்ன மாதிரியான சிந்தனை ஓட்டம் வருது. ஒரு ஒயிட் காலர் ஜாப்னா எந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் வருது. அது நீங்களும் உங்களோட சிந்தனைக்கு நான் விட்டுருவேன். அதனால் அது நிறையா பேசலாம். அது அடுத்தது வருது பணிப்பெண்கள் இல்லை, அன்னார்கள் செக்டர்ஸ், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவங்கள பற்றி நம்ம என்ன மாதிரியான பிம்பங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கிறோம், அவங்களுக்கு சமுதாயத்தில் உள்ள மதிப்பு என்ன அப்படி பார்க்கும்பொழுது அவர் அம்பேத்கர் சொன்னது இங்கே சொல்லலாம். தொழில்களுக்கு இடையில வேற்றுமை இருக்கலாம், ஆனால் தொழிலாளர்களுக்கு இடையில வேற்றுமை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கமா அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கணும். அடுத்ததாக பேச வருது ஆர்த்தி. இவங்களோட பணி பெண்களின் நிலை, அவங்களோட அவங்க மலர் வந்திருக்கிறாங்க.
பணிப்பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது இது ஒன்னொன்னு வந்து நீங்க 1 மணி நேரம் பேச வேண்டிய தலைப்பு. இந்த அமைப்பாளர்கள் இந்த ரமாவிகளாம் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய விஷயங்களை 15 நிமிஷம் பேசு 20 நிமிஷம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சித்திரவதை உள்ளாக்கிட்டாங்க எங்களை எல்லாருமே. ஆனாலும் அந்த பேச்சாளர்களெல்லாம் பாராட்டணும். அதுக்குள்ள அவங்க சொல்ல வர்றது வந்து ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லி சிந்தனைகளை வந்து விரிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம இப்போ அதை அவ்வளோதான் செய்ய முடியும். இல்லைன்னா அது மாதிரி பல தலைப்புகளை எடுக்கவும் முடியாது. அதனால இந்த கனமான தலைப்புகளை நீங்கள் வந்து மனமாற பேசுங்க. எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை கொடுத்து இங்கேருந்து போகும்போது ஒரு சிந்தனையில் மாற்றத்தையும் ஒரு புதிய ஒரு தெம்பையும் பொறுப்புணர்வையும் உங்கள் பேச்சுக்கள் எங்களுக்கு தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இதில் ஆரம்பிப்போம். இடையில நான் குறிப்பிடவே மாட்டேன், டைம் அது மட்டும் சொல்லுவேன். கடைசியில் நம்ம அவங்களுக்கு அரங்கத்தை விட்டுறலாம். அது ஒரு உரையாடல். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் பாராமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. சிங்கை வரலாற்றில் பெரியாரும் பெண்ணியமும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தலைப்பு கொடுத்த பொழுது எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் பெரியாருடைய சீர்திருத்த இயக்கம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நன்றாக ஆவணப்படுத்தப்பட்டவை. அது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு என்ன மாதிரியான பெண்ணிய மாற்றங்கள் வந்து நடந்தது, பெண்ணிலை எவ்வாறு உயர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சிங்கையில எப்படி நம்ம அதை சொல்ல போகிறோம், என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் பயமா இருந்தாலும் இப்பொழுது ஒரு வரலாற்று ரீதியாக இதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சிங்கை அப்படின்னு சொல்லும்போது சிங்கையில் மட்டும் கிடையாது, பெரியார் 2 முறை மலாயாவுக்கு வந்திருந்தார். அதாவது சிங்கையும் அப்பொழுது உள்ளடக்கிய மலாயா தீபகற்பம், மலையர் பெனின்சுலான்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு பெரியார் 2 முறை வந்திருந்தாரு. முதல் முறை 1929ஆம் ஆண்டுல அவருடைய மனைவி நாகம்மையாளன், 2வது 1954ஆம் வருடத்துல அவங்க அப்போ வந்து அன்னை மணியம்மை வந்திருந்தாங்க. 2 முறை அவர் மலையாவுக்கு வந்திருந்தாரு. முதல் முறை வந்து பெரியார் மலையாவுக்கு வந்தப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது. தம்பான் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் வந்து சுற்றுப்பயணத்துல மேற்கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்துல உரை நிகழ்த்தி விட்டு ஒரு இடத்துல உட்காந்து அமர்ந்து இருந்தாரு. இரவு உணவு எல்லாரும் உண்டு, எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல தோட்டக்காரர்கள் பலர் என்ன பண்ணாங்க, தங்களோட குடும்பத்தோட வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பெரியார் அப்படிங்கிற ஈவே ராமசாமி அப்படிங்கிற பேரை கேட்டதால இவர் சாமியார் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எல்லாருமே வரிசையா வந்து நின்று காலில் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியார் சொல்லி இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சாரு. அதுல குறிப்பா ஒரு பெண்மணி வந்தாங்க. ஒரு 40 வயது இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுடைய மகளுக்கு ஒரு 20 வயது இருக்கும். இந்த மாதிரி நான் 10 கல்லுக்கு, அதாவது அந்த காலத்துல இந்த மைல் கல் கிலோமீட்டர்லாம் கிடையாது, 10 கல் 11 கல் தான் சொல்லுவாங்க. 10 கல்லுக்கு அப்பாலேருந்து நான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, உங்களை உபதேசத்தை என்னால கேட்க முடியல. இவ வந்து என்னோட பொண்ணு திருமணம் ஆகி ஒரு 4 வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தை எதுவுமே பிறக்கல, நீங்க தான் எதாவது நல்வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பெரியார் என்ன சொன்னாருன்னா, நான் சாமியார் இல்லை, நானே ஆசாமி தான், எனக்கே 30 வருடங்களாம் குழந்தை இல்லை, நான் எப்படி உங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியும், வேணும்னா இந்த பக்கத்துல இருந்தா இந்த அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு யாரு அவர் மனைவியை காட்டி இவங்கிட்ட கேளு, இப்போ 30 வருடமா எனக்கே குழந்தை இல்லை, நான் எப்படி உனக்கு குழந்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. இல்லை நீங்களாம் பெரியவங்க, நீங்களாம் அப்படிதான் சொல்லுவீங்க, நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி, சரி பரவாயில்ல சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, உன் மகளுக்கு இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு பிள்ளை கவலை வேண்டாம், பிறகு ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அப்புறம் நிறுத்திவிடு. அதாவது உனக்கு 1 குழந்தை 2 குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லல, 2 குழந்தையும் நீ நிறுத்திக்க, ஃபேமிலி பிளானிங் என்று கூறி அனுப்பியுள்ளார். ஸோ இந்த ஒரு கதையை நான் ஏன் சொன்னேன்னா, அந்த காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு இது ஊடாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1870 இருந்து 1930 வரைக்கும் இந்தியாவில் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இங்க வந்து கண்காணி முறைப்படி வேலைக்கு எடுக்கப்பட்டார்கள். கண்காணி அப்படிங்கிற சொல் என்னோட ஊகப்படி கண்காணி அப்படின்னு மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு சொல்லிலிருந்து தான் கண்காணி அப்படின்னு வந்துச்சு நான் நினைக்கிறேன். மலேயாவில் பலதரப்பட்ட வேலைகளுக்கு தொழிலாளர்கள் தேவைப்பட்டார்கள். கூலி தொழில், தோட்ட தொழில், அப்புறம் வந்து கப்பல் பட்டறையில் வேலை செய்தவர்கள் நிறைய இருந்தார்கள். அந்த இடங்களை வந்து நிரப்புவதற்கு தொழிலாளர்கள் நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. அவங்க பொருளாதாரத்தை வந்து இங்க வந்து சீர்படுத்துறதுக்கு அவங்க வரவழைக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பெண் நிலை என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னா, பெரியாரின் வருகையும் அந்த 1930 அவர் வந்தாரு. மலையாவில் அந்த காலகட்டத்தில் பெண்களின் நிலையில் அந்த மாற்றங்கள் துவங்க ஆரம்பித்து விட்டன. அவர் வர அந்த நேரத்தில் தான் பெண்களின் நிலை நிறைய மாற ஆரம்பித்தது. 1930
வருடங்களுக்கு முன்பாக கணிசமான எண்ணிக்கையான பெண்கள் மலையாவிற்கு ஏற்கனவே வர தொடங்கியிருந்தனர். ஆனால் ஆண்களின் எண்ணிக்கை வந்து பெண்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உயர்ந்த கொண்டு இருந்தது. அந்த ரேட் வந்து வாஸ் இன்க்ரீசிங். அதனால அந்த காலத்துல பாலின விகிதம் ஜெண்டர் ரேஷியோ நம்ம பார்க்கும் பொழுது 5 ஆண்களுக்கு 2 பெண்கள் தான் இருந்தாங்க. 1930கள் முதல் இந்த நிலைமை மாறியது. ஏன்னா காலத்துவ ஆட்சி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க நோக்கம் மாறியது. தொழிலாளர்களை மட்டும் இங்க வேலைக்கு மட்டும் கொண்டு வருவது கிடையாது, அவர்கள் இங்கேயே குடும்பங்களை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பெண்கள் நிறைய பேர் இங்க வர ஆரம்பிச்சாங்க. இதனால் இங்க புலம்பெயர்ந்த பெண்களின் எண்ணிக்கை முன்பை காட்டிலும் கூடுதலாக உயர்ந்தது. பெண்களின் மக்கள் தொகையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டன. அதே சமயத்தில் மலையாவிற்கு புலம்பெயர தொடங்கிய தமிழர்களின் அந்த ஒரு நேச்சர் சொல்லுவோம் மாறியது. ஆரம்பத்தில் தொழிலாளர்கள் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் மலையாவிற்கு கல்வி கற்றவர்களும் பத்திரிகையாளர்களும் வர தொடங்கினார்கள். அந்த வரிசையில் சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்தவர் தான் நம்ம அனைவரும் கூப்பிடும் தமிழ்வேலு அன்பா கூப்பிடும் ஐயா சாரங்கபாணி அவர்கள். 1924 அவர் சிங்கப்பூருக்கு அவர் வருகை புரிந்தார். ஏன் நான் இங்க அவரோட பேரை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு பெரியாரோ அதே மாதிரி சிங்கப்பூருக்கு வந்து தமிழ்வேலு சாரங்கபாணின்னு சொல்லலாம். மலையாவிற்கு பெரியாரின் வருகை என்று நாம் சிந்திக்கும் போது அவர் வந்த பிறகுதான் இங்க வந்து சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கைகள் பரவணுச்சா இல்ல வந்து அதுக்கு முன்பாகவே அது இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கேள்வி. எனக்கே அந்த கேள்வி இருந்தது. நான் போய் ஆய்வுகள் பண்ணும்பொழுது எப்படி இந்த சுயமரியாதை இயக்கம் பரவச்சிங்க அப்படிங்கிறது. மலையாவிற்கு பெரியார் 2 முறை வருகை புரிந்தாலும் சொல்லிட்டேன். அதற்கு முன்பாகவே அவருடைய கொள்கைகள் குடியரசு அவர் அடுத்து அந்த குடியரசு பத்திரிகையின் வழி மக்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு இருந்தது. நிறைய பேர் அதை வாசிக்க தொடங்கியிருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்த குடியரசு பத்திரிகையிலே 1929 வருது. தென்னாட்டை பார்க்கினும் மலாய் நாட்டில் பல துறைகளில் சுயமரியாதை தத்துவம் தானாகவே தோன்றி நிற்கின்றது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். என்றாலும் அதற்கு மேன்மேலும் உறுதிப்படுத்தி அங்குள்ள கொள்கைகளை திட்டமாய் சுயமரியாதை போக்கில் வரையறுத்து அங்குள்ள நம் மக்களுக்கு மென்மேலும் ஊக்கமும் உற்சாகமும் உதவுவதற்கு ஒரு முறை நமது தலைவர்கள் மலாய் நாட்டு பயணம் செய்வது இன்றியமையாதது அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட பத்திரிகையில் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. மிக முக்கியமாக சிங்கையில் இப்ப தமிழில் ஐயா சாரங்கபாணி அவர் தொடங்கி ஆசி சுப்பையா, ராமசாமி நாடார், இந்த மாதிரி ரொம்ப கல்வி அறிவு கொண்டு பத்திரிகை தொழிலில் ஈடுபட்டிருந்த நிறைய பேர் இவங்களுடைய கவனத்தை பெரியாரின் கொள்கைகள் ஈர்க்க தொடங்கிவிட்டன. எனவே இந்த பெரியாரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும், அது சும்மா ஒரு விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும் போதாது, இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில 2 நிலைகள்ல அவங்க வந்து செயல்படுத்த அதை முயற்சித்தாங்க. முதலாவதாக அடித்தள முயற்சிகள் சொல்லுவோம், கிராஸ் ரூட்ஸ் இனிஷியேட்டிவ் சொல்லுவோம். அனைவருக்கும் புரியும் வகையில் சுயமரியாதை இயக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அவற்றுள் பெரியாரின் வருகையும் ஒன்று. ஏன்னா அவர் பெரியார் வந்தப்ப இங்க கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவர் மலையாவுடைய பல பகுதிகளுக்கு சென்று பல்வேறு இடங்களில் உரையாற்றியிருக்காரு. 2வதாக சட்டப்பூர்வமாக சிலவற்றை நம்ம அமல்படுத்துவதன் வழி சமூகத்தில் சில சிக்கல்கள் மாறும், சில போக்குகள் வந்து நமக்கு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் வந்து செயல்படுத்த தொடங்கினாங்க. பெரியாரின் மலையா வருகை என்று பார்க்க போனாலே அவர் இங்க வரத்துக்கே சில சிக்கல்கள் நிலவின. தொடக்கத்தில் அவருக்கு அங்க தமிழ்நாட்டில் பல வேலைகள் இருந்தது. ஒருவேளை இங்கு வந்து இப்ப காலத்துவ ஆட்சியாளர்கள் வந்து நம்மள இங்க இறங்க விட மாட்டாங்க, இல்லை இங்க வந்து எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயமும் இருந்தது. அந்த காலத்துல வந்து ஒரு பொய் தந்தி வேற போயிருக்கு. இவங்க வந்து சாரங்கபாணி அவங்க குழுவினர்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு, மாநாடுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து பினாங்கில இருந்து ஒரு பொய் தந்தி போயிருக்கு, மாநாடு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, கிளம்பி வராதிங்க அப்படின்னு. அந்த காலத்துலேயே ஃபேக் நியூஸ் போயிருக்கு அந்த வரைக்கும். அப்போ பெரியார் பார்த்து சந்தேகப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் தந்தி போட்டு தான் தெரிஞ்சது மாநாடு வந்து நடக்குது, எதுவுமே ஆகலை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து உண்மையிலே சாரங்கபாணி அவர்கள் அனுப்பிய தந்தி $6000 அதாவது 14000 ரூபாய்கள் செலவழித்து செய்த மாநாடு ஏற்பாடுகளும் வரவேற்பு ஏற்பாடுகளும் வீணாய்விடும், வராவிட்டால் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டவர்களின் நிலைமை நெருக்கடியாகிவிடும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக அந்த 6000 மதிப்புகள் தெரியும். அதன் பிறகு மலையாவில் இந்த தந்திகள் 1920களிலும் 1930களிலும் செயலாற்றி வந்த அந்த சுயமரியாதை கொள்கையை பின்பற்றிய இந்த சமூக தலைவர்கள் இந்த பெரியாருக்கு அனுப்பிய தந்திகள் இருந்து அவங்க இங்கு ஏற்கனவே ஒரு சுயமரியாதை இயக்கம் ரொம்ப ஆழ வேரூன்றி இருந்து வந்தது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் நலிவடைய தொடங்கியதுனால அவருடைய வருகை இன்னும் அதை வந்து மேம்படுத்தும், இன்னும் அதை வலுப்படுத்த செய்யும் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்திருக்காரு. சரி, இதுல மலையாவில் பெண்களின் நிலை அப்படின்னு சொல்லும் போது பெண்களின் நிலை பற்றிய ஆதாரங்கள் ரொம்ப ஆய்வுபூர்வமா நமக்கு கிடைக்கல. ஆனா இங்க பெரியார் வந்த பொழுது போல ஒரு மாநாடு நடந்திருக்கு, தமிழர் சீர்திருத்த மாநாடு நடந்திருக்கு. அதுல 8 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த தீர்மானங்கள் நம்ம ஓரளவுக்கு ஊகித்துக் கொள்ள முடியும் பெண்களின் நிலை எவ்வாறு இருந்தது அப்படின்னு. அந்த பட்டியலில் பெண்ணிலை சார்ந்த தீர்மானங்கள் முதல் 4 இடத்தில் வந்துவிடுகின்றன. முதலில் 1929 இந்திய சட்டசபையில் சாரதா பாலிய திருமண தடை மசோதாவிற்கு அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு தீர்மானம் மலையாவிலும் நடக்க
வேண்டும், பாலிய விவாகத்து கிடையாது, பாலிய விவாகங்களை வந்து நீங்க முறியடிக்கணும், அது வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக தமிழர்களின் திருமண ஏற்பாடுகள் வந்து சிக்கனமாகவும் தாய்மொழியிலையும் சீர்திருத்த திருமணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த திருமணங்கள் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவதாக விதவை மறுமணம் அதை ஆதரித்து இங்க வந்து தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. அது மட்டும் கிடையாது, மலையாளவில் பெரியார் அவர் பல உரைகள் ஆற்றியிருக்காரு, பல விஷயங்களை பற்றி ஆற்றியிருக்காரு. ஜாதி ஒழிப்பு பற்றி பேசியிருக்காரு, முன்னேற்றம் பற்றி பேசியிருக்காரு, பெண்ணிலை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் முக்கியமான ஒரு உரை நான் பார்க்குற உரை என்னன்னா, மலையாள இந்திய சங்க மாநாட்டில் பெரியார் வந்து மதுவிலக்கு குறித்த உரையாற்றியது நான் அடிக்கோட்டு காட்டணும்னு விரும்புகிறேன். ஏன்னா மது பழக்கத்திற்கு ஆண்கள் அடிமைப்படுவதற்கும் பெண் விடுதலைக்கும் பெரிய தொடர்பு உள்ளது. ஒரு சமூகத்தில் வந்து மதுவுக்கு ஒரு சில ஆண்கள் வந்து அடிமையாக இருக்கும்போது அது பெண்களை வீட்டில் எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஆதாரபூர்வமாக நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது காலத்துவ ஆட்சியின் கீழ் மலையாவின் தோட்டப்புறங்களில் கள்ளுக்கடைகள் திறப்பதற்கு ஆதரவளித்தவர்கள் தொழிலாளர்கள் அல்ல, அங்கிருந்த முதலாளிகள் தான். முக்கியமாக இத்தகைய தொழிலாளர்களுக்கு காலையில் வேலையை முடித்ததும் எந்தவித நடவடிக்கையும் இருக்காது. அவங்களுக்கு அப்புறம் அந்த ஒரு பொழுதுபோக்கு நேரத்தை கடத்துவதற்காக அவர்களுக்கு இந்த கள்ளுக்கடைகள் வந்து திறக்கப்பட்டன. அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவே அது ஒரு வாழ்நிலை மாறி போச்சு. முக்கியமாக மலேசியாவின் உட்பகுதிகளில் இந்த தோட்டங்களிலிருந்து இந்த தொழிலாளர்களால் வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த காலத்துல இருந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோ ஒரு கம்யூனிகேஷன் அதுக்கான வழியை வந்து வகுத்து வைக்கல. வெளியே இருப்பவர்களும் உள்ள போறது ரொம்ப அரிதாக இருந்தது. எனவே தொழிலாளர்கள் தோட்டப்புறங்களை விட்டு நகரக்கூடாது என்பதற்காகவே காலனித்துவ ஆட்சியின் கீழ் இத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மது பழக்கத்தினால் அக்காலத்து பெண்கள் எதிர்நோக்கி குடும்ப வன்முறையும் அந்த துயரத்தை சொல்லவே முடியாத வார்த்தையாக. இது பெரியாரே ஒரு இடத்துல சொல்றாரு, மலாய் நாட்டில் உள்ள தோட்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு கள்ளுக்கடையும் கல்லுள் வைத்து நைவேத்தியம் செய்ய ஒவ்வொரு சாமி கோவிலும் இந்து மக்களின் சமூகத்தின் பேரிலேயே கட்டப்படுத்துவதாக கேள்விப்பட்டுச்சு. அது ஒரு வாழ்வியல் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அந்த காலத்துல. அதன் பின் மது ஒழிப்பை குறித்து அவர் வந்து உரையாற்றினார். ஸோ இத்தனை உரைகள் ஆற்றிய பிறகு சிங்கப்பூரில் என்ன நடந்தது, இதனால் பெண்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமாக தோன்றியது வந்து தமிழர் சீர்திருத்த சங்கம். சிங்கப்பூரில் அவருடைய வருகைக்கு பிறகு பெரியார் முதலில் மலேயாவில் 1929 காலடி எடுத்து வைக்கிறார். 1930 இந்த சீர்திருத்த சங்கம் தொடங்கப்பட்டது. தொடங்கியதுல முக்கியமாக பங்காற்றியவர் வந்து தமிழர்கள் சாரங்கமணி அவர்கள். சீர்திருத்த சங்கத்தின் துவக்கமும் அச்சங்கத்தின் செயல்பாடுகளிலும் இந்த வட்டாரத்தில் அவரது வருகை மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது என்று நாம் கூறலாம். இந்த சீர்திருத்த சங்கத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னவாக இருந்தன, செயல்பாடுகள் எப்படி இருந்தன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். சீர்திருத்த சங்கத்தின் நோக்கங்களை சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்களுக்கு நம்ம பிரித்து பார்க்க இயலாது. ஆனா அந்த நோக்கங்கள் நிறைவேற அவை கையாண்ட உத்திகள் வந்து கொஞ்சம் வேற மாதிரியா இருந்தது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1930 சிங்கப்பூரில் கூடிய தமிழ் மக்கள் பொதுக்கூட்டத்தில் சீர்திருத்த சங்கம் ஒரு சுயமரியாதை சங்கமாக நிறுவுவதற்கான இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்ப அவங்க ஒரு கூட்டமா கலந்து ஆலோசித்து என்னென்ன நோக்கங்கள் நம்ம சீர்திருத்த சங்கத்தின் மூலமா நிறைவேற்றணும் அப்படின்னு பேசிய பொழுது 5 முக்கிய நோக்கம்: ஜாதி ஒழிப்பு, பெண்களுக்கான உரிமையை கொடுக்கிறது, கல்வி அறிவு பெறுறது, சிக்கனமா வாழ்றது, முக்கியமா அறிவிற்கு பொருத்தமற்ற பழக்க வழக்கங்கள், அதாவது மது வந்து ஒழிச்சு கட்டுறது. பெண்களுக்கு உரிமை அளித்தது சங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தாலும் அவங்க பின்னிய அணுகுமுறை தமிழ்நாட்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கத்திலிருந்து வேறுபட்டதாக இருந்தது. இந்த பாலின சமூகத்தை அடைய அன்றைய சூழலில் விமன் was subjects but not the agency of change. அதனால பெண்கள் நேரடியாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நிலைக்கு பதிலாக அவர்களை சுற்றி இந்த ஆண்கள் இவர்களுக்காக போராடி உரிமைகளை பெற வேண்டும், பெண்களை குறித்து அவர்களின் நடவடிக்கைகள் முதல்ல மாற வேண்டும் அப்படின்னு உறுதி பூண்டாங்க. 1935 புள்ளி விவரங்களில் பார்த்தோம்னா சீர்திருத்த சங்கத்தின் 1044 உறுப்பினர்களில் 14 பேர் தான் பெண்களாக இருந்தனர். ஆனா இருந்தாலும் பெண்கள் சங்கத்தில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் வண்ணம் அவர்களுக்கு இடமளிக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சீர்திருத்த சங்கத்தின் இலக்கிய பிரிவை திருமதி ருக்மணி என்பவர் எடுத்து வைத்தார். இது வந்து அந்த காலத்தில் இருக்கிற செய்தித்தாள் கையேடுகளே இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. அதோடு 1935 திருமதி மீனாம்பாள் அவர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களும் முக்கியமான பொறுப்புகளை எடுக்கும் நிலையிலும் அனைவரும் ஆண்களாக இருந்த போதிலும் 2 முறை சங்கத்தின் உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறார். அந்த காலத்துல வந்து நீங்க தலைவராக ஆகிறது கூட யோசிக்க, சங்கத்தின் உறுப்பினராக நீங்க இருக்கிறதுக்கே நீங்க வந்து நீங்க நியமிக்கப்படணும். எல்லாருமே ஆண்களா இருந்த போதிலும் பெண்கள் வந்து அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரொசீஜர், ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். 14 பெண்கள் நாங்கள் கூட்டி வச்சிருக்கோம், நாங்கள் வந்து வச்சிருக்கோம், அதுவே வந்து இந்த நாங்கள் வந்து பாலின சமத்துவத்தை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடா அவங்க பார்த்தாங்க. அங்கு 14 பேர் தான் இருந்தாங்க என்றாலும் இந்த பெண்கள்
சார்ந்த பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருந்தன. இப்ப பெண் உறுப்பினர்கள் அனைவருமே விதவை மறுமணம், பெண்களின் ஆரோக்கிய நலன், பெண்களுக்கான கல்வி, இது குறித்து நிறைய பேசியிருக்காங்க. ஆனா அவர்களோட உரிமையை அவர்களே நிலைநாட்டிக் கொள்ளும் நிலை தான் அந்த காலத்துல இல்லை. அது ஆண்கள் தான் நிலைநாட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் சுயமரியாதை திருமணங்கள். ஒரு நாட்டில் இயற்றப்படும் சட்டங்களை வச்சு நம்ம அந்த பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் பார்க்க போனால் 1930களில் சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்து திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடையவே கிடையாது. அதுவும் முக்கியமாக கோவில்களில் நடைபெற்ற திருமணங்களுக்கு எந்த ஒரு ரெக்கார்ட், அந்த ரெக்கார்ட்ஸை கோர்ட் ஏற்றுக்காது. அந்த நிலையில சீர்திருத்த சங்கம் இந்து திருமணங்களையும் சீர்திருத்த திருமணங்களையும் சட்டம் அங்கீகரிக்க வழி செய்யும் விதமாக திருமண சட்டத்தில் திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று போராடினார்கள். அவ்வாறு போராடக்கூடிய முதல் இந்திய அமைப்பாக அது விளங்கியது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கத்திற்கும் மலையாவுக்கும் இருந்த மிகப்பெரிய வேறுபாடு இதுதான் என்று நம்ம கூறலாம். ஆனால் இது முக்கியமாக நம்ம என்ன கருத்து கொள்றோம்னா, சீர்திருத்த சங்கத்தின் முக்கிய நோக்கம் கலப்பு திருமணங்களையும் விதவை மறுமணங்களையும் உள்ளடக்கிய சீர்திருத்த திருமணங்களை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான். ஏன்னா நம்ம சொல்லுவோம், இப்போ எப்படி தமிழ்நாட்டில் இந்து திருமணங்களை எதிர்த்தாங்க, எப்படி இங்கே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, பெரியார் மலையாவுக்கு வருகை புரிந்திருந்த போது தமிழ்வேல் சாரங்கமணி அவர்கள் ஒரு நேரடியாக என்ன சொன்னார்னா, பெண் விடுதலை, ஜாதி ஒழிப்பு, மது ஒழிப்பு என அனைத்துமே சரி, அந்த கடவுள் மறுப்பு இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கும். ஏன்னா சிறுபான்மை சமூகமாக இருக்கிறதால கோவில்கள் மதம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒவ்வொரு சமூகம் கூடும் ஒரு இடமாக உள்ளது. அந்த ஒரு வகையில பார்க்க போனா நமக்கு கம்யூனிட்டி ஸ்பேஸா இருக்கு. அதனால இந்த கடவுள் மறுப்பை மட்டும் எங்களால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய சமூகத்துக்கு அது எது பொருத்தமா இருக்குமோ அதை மட்டும் நீங்க ஏற்றுக்குங்க அப்படிங்கிறது பெரியாரே சொல்லியிருக்காரு. அதனால அதிக அளவில் சீர்திருத்த திருமணங்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் சீர்திருத்த சங்கம் ஒரு சமூகத்தின் குரலாக இன்று நிலை பெறுவதற்கும் கால் ஊன்றுவதற்கும் அவர்கள் இந்த திருமணங்களுக்கான உரிமையும் சேர்த்தே பெற வேண்டியதாக இருந்தது. அது மட்டும் இல்ல, கணவர் இறந்த பிறகு மனைவிமார்களுக்கு இறந்த கணவர்களின் சொத்துக்கள் சட்டப்படி சேர வேண்டும் என்ற அந்த பெண்ணின் சொத்துரிமைக்காகவும் அவர்கள் போராடினார்கள். 1937 சீர்திருத்த சங்கத்தினர் அட்டர்னி ஜெனரலுக்கு அப்போவே எழுதி கலப்பு திருமணங்களையும் விதவை மறுமணங்களையும் சட்டப்படி அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அது மட்டும் இல்ல, இத்தகைய தொடர் முயற்சிகளின் விளைவாக 1940 பெண்களுக்கான சொத்துரிமையும் இந்து திருமணங்களையும் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. சீர்திருத்த திருமணங்கள் வெற்றி அடைந்தது. குறிப்பாக இங்கு ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்த அந்த அடித்தட்டு மக்களுக்கு அந்த திருமணங்கள் ரொம்ப சிக்கனமா அதிக அளவு செலவில்லாமல் நடத்தப்பட்ட போது அந்த அத்தகைய திருமணங்கள் அவர்கள் மிகவும் ஈர்த்தது. அது மட்டும் கிடையாது, அத்தகைய திருமணங்களுக்கு சாரங்கபாணி அவர்கள் மிகவும் ஆதரவு கொடுத்தாரு. அவருடைய இதழியல் பணிகள், தமிழ் முரசா இருக்கட்டும், முன்னேற்றமா இருக்கட்டும், அந்த திருமணம் அடுத்த வாரம் நடக்கும் போதுன்னா இந்த வாரமே அதுக்கான விளம்பரங்களும் அதை சார்ந்த செய்திகளும் அவருடைய பத்திரிகையில அவர் பிரசுரிச்சிருவார். எனவே பெண்கள் உரிமையை அவர்களே உரிமையிடம் பெற்றுக்கொள்ளும் நிலை அப்போது அவர்களுக்கு இல்லை என்ற போதிலும் தமிழ் சீர்திருத்த சங்கம் அக்காலத்து சிக்கி தமிழ் சமூகத்தின் பேசும் குரலாக ஒழிப்பதற்கும் பிரதிநிதித்துவம் அளிப்பதற்கும் அஸ்வினிக்கு பாராட்டுகள். அவருடைய பேச்சை பற்றி நான் இறுதியில் மொத்தமாக நான் பேசிக்கொள்ளலாம் என்ற நேரம் சரி. அடுத்தபடியாக தோழர் ஜீவன் லட்சுமி அவர்கள் பேசுவார்கள். பெண் நிலை என்ற தலைப்பு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐஸ் பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு. ஏன்னா நிறைய பேசியிருக்கோம் பெண் வாழ்வு குறித்து, பெண் நிலை குறித்து. என்னுடைய தலைப்பு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பெண் வாழ்வு அப்படின்றது. கிட்டத்தட்ட இந்திய பெண் வாழ்வு அப்படின்ற அடிப்படையில் தான் என்னோட பேச்சு இருக்கும் போது கடந்த ஆண்டு நேரடியாக போயிடலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்திய சமூகத்தில் பெண்கள் எவ்வளோ முன்னேறி இருக்காங்க, என்னென்ன துறைகளெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி பேச வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பெண் வாழ்வு என்பது இன்றைக்கு இந்தியாவில் என்னவாக இருக்கிறது அப்படின்றது குறித்து தான் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2018 தாமஸ் ரோட்டர்ஸ்ன்ற ஆங்கில பத்திரிகையில் பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகளினுடைய பட்டியல் வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் சிரியா முதலிடத்தில் இல்லை, ஆப்கானிஸ்தான் முதலிடத்தில் இல்லை, போர்ச்சூழல் இருக்கிற எந்த நாடுகளும் முதலிடத்தில் இல்லை. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிற நாடுகளினுடைய பட்டியலில் முதன்மையான இடத்துல இருக்கிறது இந்தியா. ரொம்ப வேதனையோடவும் வெட்கத்தோடவும் தான் நான் இதை பகிர்ந்துக்கிறேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் இதை பற்றி பேசணுமா அப்படின்னா பேசதான் வேணும். என்னுடைய
தேசப்பற்று அப்படின்றது வச்சுக்கிட்டு நான் வந்து இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது, இந்தியாவுடைய பெருமையை வந்து சிங்கப்பூரில் கெடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேசப்பற்று அப்படின்றது ஒரு நாட்டினுடைய நிலத்தின் மீது கொண்டிருக்கிற அன்பு கிடையாதுன்னு நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். தேசப்பற்று என்பது அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்பும் பற்றும் தான் தேசப்பற்று. அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய தேசத்தில் என்னுடைய மக்கள், என்னுடைய பெண்களுடைய வாழ்வு என்னவா இருக்கு அப்படின்றத பற்றி வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் சரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டடி என்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது, இந்த தாமஸ் ரூட்டர்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க எந்த அடிப்படையில் என்னென்ன வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, எந்த ரீதியில் வந்து இந்தியா மோசமான நாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா செக்ஷுவல் வயலன்ஸ். ஒன்று செக்ஷுவல் வயலன்ஸ், இன்னொன்று ஹெல்த் கேர், பெண்களினுடைய சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று கஸ்டமரி ப்ராக்டிசஸ். இதுதான் இந்த 3 விஷயங்கள்லையும் மிக மோசமாக இருக்கிற நாடுகளை நாங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது இதன் அடிப்படையில் தான் வரிசைப்படுத்தணும். அப்படி வரிசைப்படுத்தும் பொழுது இது 3இன் அடிப்படையிலும் இந்தியா மிக மோசமான நாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடையாது, 2018 அப்பவும் சிரியாவில் போர் நடந்துட்டு இருந்தது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது ஏன், என்ன காரணம் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். ஒன்று, நம்ம வந்து முதலாளித்துவம் எப்படி பெண்களினுடைய உழைப்பை சுரண்டுது, இந்த வியாபார சந்தை, இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் பின்னணியில் பெண்களினுடைய உழைப்பு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ன்ற ரீதியில் பெண் தொழிலாளர்கள் அல்லது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுமே ஒன்று சேர முடியாத உதிரிகளாக இருந்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய உழைப்பை எப்படி சுரண்டுறது அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அப்படின்னா அதிலும் பெண் தொழிலாளர்களுடைய வாழ்வு, அவங்களுடைய உழைப்பு என்பது மிக மோசமாக சுரண்டப்படுது அப்படின்றது. அதில் இப்போ இன்னும் வெளிப்படையாக நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு 44 வகையான தொழிலாளர் நல சட்டங்கள் என்பது இந்தியாவில் இருந்துச்சு. 44 சட்டங்கள். அது வந்து உங்களுக்கு போனஸ் ரிலேட்டட் ஆக்ட் வந்து ஒரு விஷயத்துக்கும் ஒரு சட்டம் இருந்தது. அந்த ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வரதுக்கு பின்னாடி மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தது. தொழிலாளர்களுடைய நலனுக்கான போராட்டங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. போனஸ் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கும் பிஎஃப், இஎஸ்ஐ ஆக்ட் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு வெல்ஃபேர் பாலிசி டிசிஷனாக அரசாங்கம் வந்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்துடல. அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள் இருந்தது. அந்த பாலிசி டிசிஷன் அரசாங்கத்தை எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரேட் யூனியன்ஸ் வந்து நிர்பந்திச்சதன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் எல்லாம் வந்துச்சு. அப்படி வந்த சட்டங்கள் இன்னைக்கு 44 சட்டங்கள் வெறும் 4 சட்டங்களா, 4 கோட், லேபர் கோட்ஸ் என்று சொல்லக்கூடிய 4 கோடா பிரிக்க போறாங்க. அதுல இப்போதைக்கு வந்து வேஜ் கோடுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. வேஜ் கோட்ல என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது ஆணுக்கும், அதாவது சம ஊதியம் வழங்கல் சட்டம் அப்படின்றது என்னன்னா, ஆண் பெண் இல்லை, நீங்க வேற எந்த டிஸ்கிரிமினேஷனாலையும் ஒரே வேலை செய்யற 2 பேருக்கு வேற வேஜ் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்போ இந்த வேஜ் கோட் கொண்டு வரும் பொழுது இந்த முன்னாடி இருந்த மினிமம் வேஜ் ஆக்டை கன்சிடர் பண்றாங்க, போனஸ் ஆக்டை கன்சிடர் பண்றாங்க. ஆனா ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட் அப்படின்றதுல இருக்கிற எந்த வகையங்களும் இந்த வேஜ் கோட்ல இல்லை. தட் மீன்ஸ் விமன் கேன் நாட் கிளைம் ஈக்குவல் வேஜ். அதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். இந்தியன் விமன், இந்திய தொழிலாளர்கள், அதுவும் பெண் தொழிலாளர்களுடைய நிலை இதுவாகத்தான் இருக்க போகுது. இன்னும் இதுல இப்படி இருக்குதுன்றது இன்னும் போய் சேரவே இல்லை. ஆனால் ஆக்ட் பாஸ் ஆகிடும், நோட்டிஃபிகேஷன் வரல. என்னைக்கு இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த சட்டம்ன்ற நோட்டிஃபிகேஷன் வரலையே தவிர இது ஆயிடுச்சு. இப்போ ஏன் அப்படி இதில் வந்து பெண் தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்மளால சொல்ல முடியும். ஹெல்த் கேர், சமீபத்தில் நக்கீரன்னு சூழலியல் எழுத்தாளர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு, அதில் நீர் எழுத்துன்னு சொல்லிட்டு. இந்திய பெண்கள் சராசரியாக 230 கிலோமீட்டர் ஒரு மாதத்திற்கு தண்ணீருக்காக நடக்கிறாங்க. தண்ணீருக்காக பெண்கள் 230 கிலோமீட்டர் நடக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய உழைப்பு என்னவா இருக்கும்? அப்போ நம்ம நேற்று பேசணும், நியூசிலாந்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஊதியம் கொடுக்கணும். ஏன்னா தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஜிடிபி. அந்த அவங்களுடைய வீட்டு வேலை என்பது வீட்டு வேலை கிடையாது, வீட்டில் இருக்கிற ஆண்கள் வேலைக்கு போகிறதுக்கான சூழலை உருவாக்கி தரதுக்கான உழைப்பு. அந்த உழைப்புக்கு புருஷன் சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லை, கவர்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா உனக்கு ஜிடிபி வருது இல்லை வேலை செய்யறதுனால, அதுக்காக. அப்போ இப்படி ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது நாடுகளில்.
இன்னொரு பக்கம் இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது இருக்கு. இது தொழிலாளர்களுடைய நிலை. இப்போ தொழிலாளர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உழைக்கும் வர்க்கம். இந்தியாவை பற்றி பேசும் பொழுது சாதியை தவிர்த்துட்டு எதுவுமே பேச முடியாது. இந்திய அரசியல், பொருளாதாரம், சமூக நிலை இது எல்லாமே சாதியை சார்ந்து தான் இருக்கு. நம்ம மறுத்தாலும் மறைச்சாலும் அதுதான் உண்மை. இந்த சாதிய வேறுபாடுகள் அப்படியே நிலைச்சு நீடிக்கணும் அப்படின்றதுல முதலாளித்துவம் ரொம்ப தீர்க்கமா இருக்கு. ஏன்னா சாதி ரீதியா இருக்கும் பொழுது தொழிலாளர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஒன்றிணைறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சாதி வேறுபாடுகள் அப்படியே இருக்கணும் அப்படின்றது முதலாளித்துவத்தினுடைய. ஏன்னா உற்பத்தி உறவுகளை சார்ந்து தான் சமூக உறவு இருக்கு. அதுதான் மார்க்சியம். உற்பத்தி உறவுக்கும் சமூக உறவுக்கும் இருக்கிற உறவு. அப்போ ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அப்படின்றது, இந்த வயலன்ஸ் சொல்றோம்ல, 1 மணி நேரத்துக்கு 4 ரேப் ரெக்கார்ட் ஆகுது இந்தியாவில். பர் ஹவர் 1 ஹவருக்கு 4 ரேப். ஈச் வீக் 21 ரேப் ஃபார் தலித் உமன். ஒரு வாரத்திலையும் 21 தலித் பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க, ரெக்கார்டில் இருக்கிறது மட்டும். ஏன்னா நமக்கு தெரியும் எத்தனை ரேப் கேஸ் வந்து போலீஸ் கேஸ் ஆகுது, எத்தனை வந்து ரிப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தா ரொம்ப சொற்பம் தான். இப்போ இந்த விஷயம் நடக்குது. அதே போல ஹெல்த் கேர்ல பெண்களுக்கான இரத்த சோகை உள்ள பெண்கள் இந்தியாவில் தான் அதிகம். இரத்த சோகை உள்ள பெண்கள், மார்பக புற்றுநோய் இருக்கிற பெண்கள், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கிற பெண்கள் இந்தியாவில் தான் அதிகம். டேட்டா இருக்கு. ஊட்டச்சத்து வாரம் இந்தியா கொண்டாடும் பொழுது அரசாங்கத்தினுடைய டேட்டா வெளியிடுறாங்க. அதுல ஊட்டச்சத்து குறைபாடுடைய பெண்கள் அதிகமா இருக்கிற நாடா இந்தியா இருக்கு. அந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பெண்கள்லையும் 56% தலித் பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு நான் டேட்டாவே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இந்திய வாழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆப்வியஸாக யார் வந்து சோத்துக்கு இல்லாமல் இருக்காங்கன்ட்டு. எனக்கு பார்க்கும்போது, சிங்கப்பூர் பார்க்கும்போது நான் அப்படியே பார்த்துட்டே வரேன், எங்கேயாவது ஸ்லம் தெரியுதா, சேரி தெரியுதா அப்படின்ட்டு. எனக்கு தெரியல இங்கே இருக்கிற வாழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சேரி ஊர் அப்படின்னு பிரியாத இருக்கிற ஒரு நாட்டை பார்க்கறதுக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு. சேரி இல்லாத ஒரு நாடு. இப்போ இது எல்லாமே இன்னும் நிறைய டேட்டா என்னால் சொல்ல முடியும். பட் இதுக்கு எல்லாமே இந்த செக்ஷுவல் வயலன்ஸ்க்கு, ஹெல்த் கேருக்கு, சாதியான கொலைகள் 3 வருஷத்துல 300 கொலை நடந்திருக்கு. ரெக்கார்டில் மட்டும். கடந்த 2016க்கு அப்புறம் அரசாங்கம் வந்து நேஷனல் கிரைம் பீரோ ரிப்போர்ட்டே வெளியிடுது. இப்போதான் போன வாரத்தில் தான் ஆர்டிஐல நான் அத்தனை முறை போட்டு கேட்டிருக்கேன். எனக்கு வந்து இது நேஷனல் கிரைம் பீரோ கேட்டால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு கேளுன்னு சொல்லுவோம், அங்கே கேட்டால் இங்கே ஃபார்வர்ட் பண்ணுவோம். இது இப்படியே போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த குழுவாக வந்து லிஞ்சிங் நடந்துச்சு இல்லையா, லிஞ்சிங் அதிகம், கேங்ரேப் அதிகம், மத ரீதியான கலவரங்கள் அதிகம், இதெல்லாம் ரெக்கார்டில் வரும். ஸோ அந்த ரெக்கார்டே வெளியிடலை. வருஷம் வெளியிட்டு இருந்தாங்க. குற்ற ஆவண காப்பக அறிக்கைன்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துல நாட்டில் எத்தனை கிரைம் நடந்திருக்குது அப்படின்றத வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 3 வருஷமா வெளியிடவே இல்லை. இப்போ 2019 முடிய போகுது. இப்போதான் 2017க்கானது வெளியிட்டிருக்காங்க. இதுலேயும் என்னன்னா மத ரீதியான கலவரங்களுக்கான டெஃபினிஷனையும் மாப் லிஞ்சிங்கான டெஃபினிஷனையும் மாற்றி டெஃபினிஷனையே திருத்தி முடிஞ்ச வரைக்கும் குற்றங்களை குறைச்சி வெளியிடுறது. நான் தேடினேன், வரதுக்கு முன்னாடி எனக்கு அது கிடைச்சிடணும்னு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த லிஸ்ட் கிடைக்கல. ஆனால் உத்தரப்பிரதேஷ் நியூஸ் பேப்பரில் வந்த ரிப்போர்ட் படி உத்தரப்பிரதேசம் தான் அதிக அளவிலான குற்றங்கள் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கிற மாநிலமாக இருக்கு. நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் யாரால் ஆளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பேசணும், இதெல்லாம் பேசவே முடியாது. சாரி. அப்போ இதுல பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுற ஊராகவும் உத்தரப்பிரதேஷ், டெல்லி எல்லாமே இருக்கு. 2016 மட்டும் 8000 பெண்கள் வரதட்சணை கொடுமையினால எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. 8000. இமேஜின் 8000. வரதட்சணை கொடுமையெல்லாம் அவுடேட்டட்னு ஆயிடுச்சுன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா. இப்பெல்லாம் யார் வரதட்சணை வாங்குறா, யார் பொம்பளைங்களை கொள்றா அப்படின்னா, நான் 2014 ஒரு செமினாரில் பேசுறதுக்காக வந்து போலீஸ் ரெக்கார்டு எடுக்கும் பொழுது தென் சென்னை இருக்கு இல்லையா, சவுத் சென்னை வந்து 2ஆக பிரிப்பாங்க. நார்த் சென்னை, சவுத் சென்னைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ்.
அப்படி பிரிக்கும் பொழுது தென் சென்னை தான் வந்து டெவலப் ஆன ஐடி பார்க் இருக்கிற ஒரு பாலிஷான ஏரியா. நார்த் சென்னை வந்து நமக்கு தெரியும், அது வந்து உழைக்கும் வர்க்கம் இருக்கிற ஊர். ஆனால் சவுத் சென்னையில தான் அதிகமான வரதட்சணை கொடுமைக்கான வழக்குகள் பதிவாயிருக்கு. அப்போ எஜுகேஷன், நம்ம சொல்ற சோகால்டு எஜுகேஷன் என்ன கொடுக்குது இந்த சமூகத்துக்கு, இந்த ஆண்களுக்கு? நம்ம என்ன எஜுகேஷனாக கொடுக்குறோம்? எங்க ஏன் இத்தனை பிரச்சனை, எதனால இத்தனை வந்து நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் சாதி இருக்கு. சாதியின் பேரால எல்லா குற்றங்களும் நடக்குது. அது வந்து மிக முக்கியமாக மதத்தின் பேரால் நடக்குது. மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொண்ணுன்னா வந்து அவ வந்து தீட்டு, அவ வந்து மோசமானவ. நான் எல்லா மதத்துக்கும் எதிரானவ, அதை நான் சொல்லிக்கிறேன். இது பேசுகிறேன். எல்லா மதத்திற்கும் நான் எதிரானவ, எந்த மதத்துக்கும் நான் ஆதரவானவன் கிடையாது. ஏன்னா எல்லா மதமும் பெண்ணை வந்து சம ஜீவனா கருதவே இல்லை. எல்லா மதத்துல இருந்தும் எந்தெந்த மதமெல்லாம் நீங்க பின்பற்றுறீங்களோ அந்த மதத்தினுடைய அந்த உங்களுக்கு புனித நூலா ஒரு நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூலை படிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் எதுவும் சொல்லலை. எல்லா நூலும் பெண்ணை இரண்டாம் பட்சமாக, இரண்டாம் தர உயிரியாக தான் பார்க்குது. அப்போ அதன் அடிப்படையில தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்கு. மதத்தை பின்பற்றுகிற, சாதியை பாதுகாக்கிற மீச்சிறு அலகுகளாக ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் ஃபேமிலி இருக்குது, அடிப்படை யூனிட்ஸ் ஆஃப் ஃபேமிலி இருக்குது. ஏன் சாதியான கொலைகள் நடக்குது, ஏன் வந்து இவ்வளவு குற்றங்கள் பெண் உடல் சார்ந்து இல்லை பெண்கள் மீது நடக்குது அப்படின்னா, பெண் இரண்டாம் பட்சமாகத்தான் பார்க்கப்பட வேண்டியவள் அப்படின்றத நம்ம எது உயர்வுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த மதமும் சொல்லுது. அந்த மதம் தான் இந்த சாதிய கட்டமைப்பை அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்குது, பாதுகாத்துட்டு இருக்குது. அப்போ அந்த மதத்தினுடைய பேரால், சாதியினுடைய பேரால் தான் இந்த பெண்களுக்கு நடக்கிற எல்லா கொடுமைகளும் நடக்குது. ஏன் சாதியானவ கொலைகள் இவ்வளவு நடக்குது? ரெண்டு விஷயம். பெண்ணினுடைய உடல் அது ஒரு முரண். அது நீங்க பெண்ணினுடைய உடல் ரொம்ப சுத்தத்துக்கான விஷயமா ஒரு இடத்துல பார்க்கப்படுது, அதே பெண்ணினுடைய உடல் ரொம்ப இழிவானதா ஒரு இடத்துல பார்க்கப்படுது. நீங்க சாதி படிநிலையில உயர்ந்து போக 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 அந்த பெண்ணினுடைய உடல் மீது புனிதம் கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கு, சுத்தம் கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஒரு உயர் சாதி பெண் வந்து இன்னொரு சாதியில போய் கலந்துடக்கூடாது, அந்த பெண்ணினுடைய சுத்தம் தான் அந்த குலத்தினுடைய சுத்தம், அந்த பெண்ணினுடைய யோனி, அந்த பெண் கொடுக்குற சந்ததி தான் அந்த சாதியை வளர்க்க போகுது. அதனால இந்த பக்கம் அந்த சுத்தம் வந்து அப்படியே பாதுகாக்கப்படுது, அந்த பெண் உடல் வந்து புனிதமாக கட்டமைக்கப்படுது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அதே பெண்ணினுடைய உடல் தான் இழிவானதா கருதப்படுது, குப்பையா கருதப்படுது. என்னால 1000 கேஸ் வந்து பத்தி பேச முடியும். ஒண்ணுமே இல்ல, நந்தினின்னு ஒரு பொண்ணு காதலிச்சவனோட வந்து அவ வந்து ஊரை விட்டு போலான்னு போறா. அவன் வந்து ஒரு சாதி இந்து, இந்த பொண்ணு ஒரு தலித் பொண்ணு. குப்பையிலையும் கேட அந்த பொண்ணை செதைச்சு போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணுடைய உடல் அதாவது யோனியில வந்து அதை இதை திணிச்சு கிழிச்சு உள்ள இருந்து ஃபீட்டஸ் எடுத்து அப்படிதான் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ்ல அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கவே இல்லை, நீதி கிடைக்கவே இல்லை. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மாதர் சங்கம் சேர்ந்து அந்த கேஸை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்மளால வந்து அந்த ஃபேமிலியை மிரட்டுறது. ராஜலட்சுமின்னு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, போன வருஷம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, தலையை அறுத்து கொண்டாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், உண்மையறி குழுன்னு போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை, தனக்கு நடந்த ஒரு பாலியல் சீண்டல தான் பண்ண தப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லிடுவாளோன்றதுக்காக அந்த பொண்ணை வெட்டி கொண்டிருக்காங்க அம்மாவோட கண்ணு முன்னாடி. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சாதி இந்தியனுடைய வீட்டுக்குள்ள போய் அவங்க பெற்றவங்க இருக்கும்போது ஒரு பொண்ணை வந்து தலையை வெட்டி கொண்டுற முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் முடியாதுங்க. அந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னா, அவங்க நிலமற்றவர்கள், அவங்க ஒடுக்கப்பட்டவர்கள். அதனால உனக்கு வந்து அவ்வளவு தைரியமா நீ உள்ள போய் பெத்தவங்க முன்னாடி. அப்ப அந்த பொண்ணு கேட்ட கேள்வி இருக்கு தெரியுமா, நான் என்னன்னா தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெட்டும் போது. அவங்க அம்மா சொல்லிட்டு அழுதாங்க. நான் என் பிள்ளை வெட்டிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்ட கேள்வி, நான் என்னன்னா தப்பு பண்ணேன் அப்படின்றது. இந்த கேள்விதான் இந்த சமூகத்தின் முன்னாடி ஒடுக்கப்படுற மக்கள் காலகாலமா வச்சுட்டு இருக்க கேள்வி. என்ன தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம்? பிறந்த ஒரே காரணமா, நீயும் மனுஷனா பிறந்திருக்க, நானும் மனுஷனா பிறந்திருக்கேன். பாமா அம்மா சொன்னாங்க இல்லையா, இந்த மனிதனை சக மனிதனாக பார்க்க தெரியாத சமூகம், மனநோய் பிடித்த சமூகம். நீங்க வந்து என்னை வந்து பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு பார்க்குறேன்னா உனக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அந்த நோய் இந்தியா முழுக்க இருக்கு. அந்த நோய் தொழிலாளர்களா ஒன்றிணைய விடமாட்டேனுது, மக்களா ஒன்றிணைய விடமாட்டேனுது. அதனால அத்தனை சுரண்டல்களும் நடக்குது.
உழைப்புக்கு அகமண முறை வந்து ஒரு தீர்வா சொல்றாரு. ஆனா இங்க அகமண முறை என்பது அவ்வளவு பொலிட்டிக்கலா நடக்குது. நீங்க வந்து இப்பெல்லாம் ஓப்பனா பேசுறாங்க மாநாடுகள்ல, அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தை திருமணம் பண்றதுன்றது இந்தியாவில் அதிகமாயிட்டு இருக்குது. ஏன்னா நீங்க வந்து அந்த பொண்ணு வந்து சிந்திக்கிற வயசு வந்துச்சுன்னா வேற ஜாதியான கல்யாணம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. மலம் பண்ற தொழில ஈடுபடுறது 60% பெண்கள். அவங்களுடைய ஹெல்த் என்னவா இருக்கு? நீங்க சேரியில 60 வயசுல செத்து போயிடுவாங்க, இல்லைன்னா நோய் வந்துருது. இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறது சேரி பெண்களிடையே தான். ஏன்னா அவங்க செய்யற வேலை, அவங்களுடைய உடல் உழைப்பு, அதனால குடிக்கிறது, அதனால இளம் வயதிலேயே வந்து இறந்து போறது. இப்போ இந்த அவ்வளவு சிக்கலானதா இருக்கு இந்திய சமூகத்துல பெண் வாழ்வு என்பது. ஒரு புறம் முதலாளித்துவ சுரண்டல், அதாவது அவங்களுக்கு இருக்கிற வர்க்க அடையாளம், அவங்களுக்கு இருக்கிற பாலியல் அடையாளம், அவங்களுக்கு இருக்கிற சமூக அடையாளம், இது மூணும் சேர்ந்து இந்திய பெண் வாழ்வு என்பதை ஒரு உயர்சாதி பெண்ணுக்கும் இதே பிரச்சனை தான். சாதி எல்லாருக்குமே பிரச்சனை தான். உயர்சாதி பெண்ணுக்கு தன்னோட சாய்ஸ் ரைட்டே கிடையாது. நான் யாரை கல்யாணம் பண்ணணும் நான் முடிவே பண்ண முடியாது. எங்க அப்பா கூட முடிவு பண்ண முடியாதுங்க. சாதியை சுத்தி இருக்கிறவங்க தான் முடிவு பண்ண முடியும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா பெண் உடல் தான் சாதியை பாதுகாக்கிற விஷயமாகவும், சாதியினுடைய இழிவுக்காக ஒரு கசக்கி பிழிஞ்சு ஒண்ணு இல்ல குப்பன் தூக்கி போடுற விஷயம் ரெண்டுமே பெண் உடலா தான் இருக்கு இன்னைக்கு. அப்போ நம்ம வந்து இதுக்கு இது 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 ஏன் இருக்கு அப்படின்னா மதம் இதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது சாதியை. இப்ப இதுக்கு எதிராக நம்ம பேசாம எந்த விதமான மாற்றத்தையுமே நம்ம கொண்டு வரவே முடியாது. ஏன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் நிறைய வந்து இப்ப வெளிநாடுகள்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, வெளிநாடுகள்ல இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க கல்ச்சரே ஜாதி தான் நினைச்சுக்கிறாங்க. கலாச்சாரம் எதுன்னா ஜாதி, என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய ஜாதி தான். அப்ப என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஜாதியா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறது. இது வெளிநாடுகள். எனக்கு சிங்கப்பூர்ல எழுந்தல, யூஎஸ்ல இது இருக்கு. யூஎஸ்ல இருக்கிற பசங்க குரூப் வச்சு அவங்கவுங்க சாதியை வந்து பேசுறாங்க. வெளியில போற ஏதோ அது வந்து ஒரு முதுகுல சுமந்துட்டே போறாங்க. எங்க போனாலும் போற இடத்துல எல்லாம் வந்து சாதிய ஒரு பெருமையா, ஒரு நோயை பெருமையா சுமக்கிற சமூகமா இருக்கு இந்திய சமூகம். எவ்வளவு பெண்கள் வந்து மலமல்ற தொழில நீங்க வந்து காலையில ஒரு சாதாரண விஷயம், இந்த துப்புரவு பணி செய்யறவங்களோட பிள்ளைகள்லாம் காலையில வந்து அம்மாவை பார்க்கவே பார்க்காது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சரியான கேர் கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே முடியாது. ஏன்னா அம்மா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. பள்ளிக்கூடம் போகும்போது அந்த குழந்தைங்க வந்து தனியா அவங்களே கிளம்பி தான் போய்க்கணும். இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சிக்கல், நோய், எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம தான் இந்தியாவில் துப்புரவு பணியாளர்கள் வேலை பார்க்கறாங்க. அதே வேலையை ஒரு உயர் சாதி இந்துக்கள் செஞ்சா இங்கதான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாவே பாக்குறது இல்லைல்ல. அவங்க ஓட்டுக்கான ஒரு எண்ணிக்கை மட்டும்தான். அதனால அவங்களுக்கான அந்த உபகரணங்கள் கண்டுபிடிக்கிறது இல்லை, அவங்களுக்கான எந்த விதமான நலத்திட்டங்களும் இல்லை. சட்டம் ஒன்று இருக்கு, அந்த சட்டத்துல செத்து போனா அதுக்கான இழப்பீடு வாங்கி தரலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் தான் இருக்கு. இப்போ இதுக்கு எதிராகவெல்லாம் நான் ஏன் இங்க வைக்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த உரையாடல்களை நிகழ்த்துங்க அப்படின்றதுதான். நாளைக்கே போய் சாதி மறுத்து எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் வந்து பேசணும்ல. சாதி இருக்குது, சாதி இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து வர்க்கமா ஒன்றிணைய முடியல, அதனாலதான் நமக்கான விடுதலை நோக்கி நம்ம போக முடியல அப்படின்னும் பொழுது சாதி இருக்குது, அதை களையிறதுக்கான உரையாடல்களை நம்ம துவங்கணும். அது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. நான் அதுக்காக தான் இந்த விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா இருக்குது, இதை களைவதற்கான உரையாடல்களை நிகழ்த்துவோம். இந்த சாதியை வந்து பெருமையா தூக்கிட்டு போக வேண்டாம், இது ஒரு மனநோய் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வலியுறுத்தணும் அப்படின்றதுதான். நன்றி. நன்றி ஜீவலட்சுமி. மிக அதே மாதிரி எல்லா விதமான அசிங்கங்களுக்கும் அசௌகரியங்களுக்கும் அசமன்பாடுகளுக்கும் ஜாதி தான் அப்படிங்கிறது தெளிவாக எல்லா எடுத்துக்காட்டுகளோட சொன்னீங்க. நன்றி. அடுத்ததாக இங்கு சிங்கப்பூரில் பணிப்பெண்களின் வாழ்வு பற்றி ஆர்த்தி அவர்கள் ஆர்த்தி
பேசுவாங்க. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நானும் மலரும் சேர்ந்து எழுதின ஒரு கட்டுரையை பேச போகிறோம். இது வந்து எனக்கு முதல் முறையாக ஃபுல்லாக தமிழில் ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ என்னுடைய தமிழை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்கன்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து சிங்கப்பூர்லேயே தமிழ்நாட்டிலேருந்து இலங்கையிலேருந்து வரும் பணிப்பெண்களுடைய நிலை சிங்கப்பூரில் எப்படி இருக்குது அதை பற்றி பேச போகிறோம். ஸோ நான் இருக்கிறேன். ஜூன் மற்றும் ஜூலை இந்த வருஷம் இடையில 3 தமிழ் பணிப்பெண்கள் இறந்து போனதான தகவல் பரவி வந்தது. பல வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தமிழ் பணிப்பெண்கள் குழுக்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் பரப்பப்பட்டது. இவை பெண்கள் எவ்வாறு இறந்து போனார்கள் எனும் தகவல்களை கொண்டிருந்தன. இறந்து போன பணிப்பெண்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பலர் துஷ்பிரயோகம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். உடல் ரீதியான வன்முறை, பாலியல் தொந்தரவு, வன்கொடுமை, அதிக வேலை பளு போன்றவற்றை பற்றி கேள்விப்பட்டதாக கூறினர். இந்த வாய்ஸ் மெசேஜ்களுடன் பிளாஸ்டிக் தாட்களில் மூடப்பட்டிருக்கும் இறந்த சடலங்கள் ஸ்ட்ரக்சர்களிலும் சவப்பெட்டிகளிலும் இருந்த படங்களும் பரப்பப்பட்டன. இந்த பெண்களின் பிறப்பு மற்றும் இறப்பு தேதிகளும் விவரித்து மரண அறிவிப்புகள் மற்றும் சுவரொட்டிகள் இந்தியாவிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தது. இவற்றை கண்ட சிலர் மீண்டும் ஒரு வாட்ஸ்அப் மோசடியா, போலி செய்தியா என்ற ஊகங்களுக்கு மத்தியில் இச்சேவையை பற்றி மற்ற சிலர் இறந்தவருடன் எப்படியாவது இணைக்கப்பட்டுள்ளவராக இருந்த பட்சத்தில் உண்மையான செய்திதான் என்று நம்பியவர்களும் இருந்தார்கள். இந்த வழக்குகள் எதுவும் உள்ளூர் செய்தித்தாட்களில் பதிவாகவில்லை. இத்தகவல்களை பெற்ற பல பெண்கள் சிலருடன் சேர்ந்து நான் ஒரு உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து இப்பணிப்பெண்களுக்காக நீதியை மீட்க ஒரு உள்ளூர் அந்த நிறுவனத்துடன் பணியாற்ற முயற்சி செய்வேன். துஷ்பிரயோகம் தொடர்பான கூற்றுகளை நிரூபிப்பதற்கான சான்றுகள் அவசியம் என்று அவர்கள் அறிவுறுத்தினார்கள். வெளிப்படையான வீடியோக்கள், படங்கள், ஆடியோ பதிவுகள், அந்த இறந்து போன பணிப்பெண்ணே எடுத்த ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணலான்னு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள், படங்கள், குரல் செய்திகள் அவங்களோட குடும்பத்தினர்கிட்ட இருந்தாலும் அது அவங்க ஃபோனில் இல்லை, அதனால நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு போலீஸ் நம்மக்கிட்ட சொன்னாங்க. அந்த அறநிறுவனமும் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ இது கண்டிப்பாக நடந்ததுன்னு ரொம்ப ஆப்வியஸாக இருந்தது. அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சில பேர் சொன்னாலும் எதுக்கு அந்த தற்கொலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குதாங்க. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு சட்டப்படி இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லக்குள்ள நமக்கும் மீறி என்ன செய்யணும்னு தெரியல. அவங்களோட அம்மா அப்பாவே டைரெக்டாக நம்மகிட்ட சொன்னதுன்னா இந்த மாதிரி எம்ப்ளாயரி அவங்ககிட்டேருந்து காசு பறிக்க ட்ரை பண்ணாங்க, அவங்ககிட்டே பாலியல் தொந்தரவு அந்த மாதிரி நடந்து கொண்டாங்கன்னு தெளிவாகவே சொன்னாங்கன்னு அவங்க குடும்பத்தில் நம்மகிட்ட சொன்னாங்க. ஆனால் நம்மளால இங்கே செய்ய முடிந்தது இவ்வளவு தானே. ஒரு முட்டுக்கட்டையான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு தெரியாத கேஸ் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியல. இதை இன்னைக்கு வரைக்கும் கணக்கிட முடியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு மாதத்துலேயே 3 பேர் இறந்துருக்காங்க. எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, இன்னும் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, எவ்வளோ இறப்புகள் மூடி மறைச்சு இருக்கிறதுன்னு யோசிக்க தோணுது நமக்கு. ஸோ ஆச்சரியப்படாத வகையில் யாருமே காவல்துறையிடம் பேசவும் ஈடுபடவும் அவங்க முன் வர விரும்பலை. அந்த மாதிரி விசாரணையில் அவங்க சம்மந்தப்பட்டால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடும்னு நிறையா பணிப்பெண்கள் அவங்க நினைச்சாங்க. ஸோ இந்த விடயத்தை வந்து நான் வந்து பேட்டி கண்ட பல பணிப்பெண்களுடன் உரையாடிய போது அவர்களுடைய விரக்திகளை உறுதியாக அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவர்களது இனம் மற்றும் அவர்களது தோலின் நிறத்தினால தான்
அவர்கள் ஒரு வகையாக மதிப்பிடப்படுகிறார்கள். ஏற்கனவே கீழ்த்தரமாக கருதப்படும் வெளிநாட்டு பணிப்பெண்களுக்கு இடையே இன்னும் தாழ்மையாக கருதப்படுகிறார்கள் என்று தமிழ்நாட்டு பணிப்பெண்கள் கூறினார்கள் என்கிட்ட. இது பிலிப்பீன்ஸ் அல்லது இந்தோனேஷியா நாட்டு பணிப்பெண்ணாக இருந்திருந்தால் இந்த போன்ற வழக்குகள் இன்னும் தீவிரமாக அவங்க தீர்த்திருப்பாங்கன்னு நம்புறாங்க. அவர்களுடைய அனுபவங்கள் சிங்கப்பூரிலேயே எவ்வாறு தங்கள் இனம், வர்க்கம் போன்ற மற்றும் பாலினத்தினால் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை நமக்கு புலப்படுத்தியது இந்த விஷயங்கள். ஸோ அடுத்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வருஷம் நிலவரப்படி 258,000 வெளிநாட்டு பணிப்பெண்கள் சிங்கப்பூரில் இருக்காங்க. சிங்கப்பூரில் மொத்தம் சவுத் ஏஷியன்ஸே நம்ம பார்த்தோம்னா ஒரு 350,000 இருக்காங்க. அதில் நீங்கள் அந்த கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பணிப்பெண்கள் இருக்காங்கன்னு நமக்கு கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் யூகிச்சு பாருங்க. 20% சிங்கப்பூர் குடும்பங்களில் பணிப்பெண்கள் வேலை செய்கிறாங்க. பெரும்பாலான தெற்காசிய நாட்டை சேர்ந்த பணிப்பெண்கள் சிங்கப்பூரில் உள்ள தெற்காசிய இனத்தை சேர்ந்த குடும்பங்களில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ ஆகையால் இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் இலங்கை நாட்டிலிருந்து வரவங்க ஒரு 12,000 பணிப்பெண்கள் இருக்காங்கன்னு நம்ம மதிப்பிடலாம். தமிழ் பெண்கள் தொடர்ந்து கடந்த 4 தசாப்தங்களாக இந்தியா, இலங்கை நாடுகளிலிருந்து வெவ்வேறு பகுதியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. இது இப்போதைக்கு ஸ்டாப் ஆகாதுன்னு ஐ திங்க் அது ரொம்ப ஆப்வியஸ் நமக்கு. இதே போன்ற தமிழ் இடம்பெயர்வு ஆனால் சிங்கப்பூருக்கு ஒரு தனித்துவமான விஷயம் கிடையாது. 200 இயர்ஸாக நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்தியாவிலேருந்து, இலங்கையிலேருந்து. ஸோ இது ஏன் தனித்துவமாக நிற்கிதுன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டு ஊழியர்கள் உடைய நிலை சிங்கப்பூரில் தற்காலிகமானது, எந்தவித நிரந்தரத்திற்கும் சட்ட ரீதியாக எதிர்மறையாக இருக்குது. அதனால தான் அது தனித்துவமாக நிற்கிது. ஸோ இன்று நானும் மலரும் பொதுவாக சிங்கப்பூரில் அவங்களோட தமிழ் பணிப்பெண்கள் நிலையை பற்றி பேசும்போது முதலாவதாக தமிழ் பணிப்பெண்கள் தொடர்ந்து ஏன் வந்து கொண்டிருக்காங்க, அவங்களுடைய இங்கு வந்த பிறகு அவங்களோட பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கு, அவங்க முடிவெடுக்கிறாங்க, வரணும்னு முடிவெடுக்கிறாங்க, இங்கே வர்றதுக்குள்ளே அவங்க சந்திக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகும் அவங்களோட அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இங்கே உழைச்ச பிறகு நிரந்தரமாக வீட்டுக்கு போகும்போது அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது, எப்படி மாறாமல் இருக்குது, இங்கே இருக்கக்குள்ளேயே நம்மளுடைய விமன் ஆஃப் சக்தி குழு மூலமாக என்ன வகையான சப்போர்ட் நம்ம செய்து கொண்டு வரோம், அதுலேயும் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஸோ முதலாவதாக மலர் ஏன் பணிப்பெண்கள் தொடர்ந்து வராங்கன்னு நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். தமிழ் பெண்கள் தொடர்ந்து வருவதற்கான காரணம் தமிழ் சமூக கலாச்சார சூழ்நிலைகள் பலவற்றில் பாலின அடிப்படையிலான வன்முறைகள் இயல்பாக கருதப்படுகின்றன. இந்தியா, இலங்கையிலிருந்து வரும் பெண்கள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்திற்கும் வறுமை கோட்டிற்கும் நடுவில் நிலையற்ற வருமான சூழலில் இருந்து வருகிறார்கள். சிலர் வறுமை கோட்டிற்கு உள்ள சூழலில் இருந்தும் வருகிறார்கள். ஆக சிறு வயதிலிருந்தே பெண் குழந்தையாக பிறந்திருப்பதனால் பல கஷ்டங்களை அவர்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் குழந்தை பருவ திருமணம், பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் தொந்தரவு, வன்கொடுமை, கல்வியை தொடர் குறைந்தபட்ச வாய்ப்புகள், சிறுவயதிலேயே வேலை செய்ய கட்டாயப்படுத்துவது, வரதட்சணை கொடுமைக்கு ஆளாவது, புகுந்த வீட்டில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், தாம்பத்திய உறவுக்கு கட்டாயப்படுத்துவது, கணவன் இழந்ததும் உறவுகள் விட்டு போவது, குடும்பத்துக்கு தலைமையேற்றுக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை, இவை அனைத்தும் பல பெண்களுக்கு சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த மன அழுத்தத்தை தருகின்றது. இவ்வர்க்கத்தை சார்ந்த பெண்களுக்கு நிலையான வாழ்வாதாரத்தை நோக்கி பயணிக்க தகுந்த வாய்ப்புகளை சிறுவயதிலேயே இருக்கின்றனர். இது போன்ற பெண்களுக்கு இச்சூழ்நிலைகளில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன, வெளிநாட்டிற்கு சென்று பணிப்பெண்ணாக வேலை செய்ய வேண்டும் என்று எவ்வாறு முடிவெடுக்கிறார்கள்? பல பெண்கள் இறுதியாக வெளியேற முடிவு செய்வதற்கு முன்பு கட்டுமான பணிகளில், நகர்ப்புறங்களில், வீட்டு வேலைகளில் போன்ற பிற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இவை நிலையான வாழ்வாதாரத்தை உறுதியளிக்காத பட்சத்தில் சிலர் மற்ற வாய்ப்புகளை நோக்கி செல்கின்றனர். அதாவது துஷ்பிரயோகம் மற்றும் கைவிடுதல் தொடர்பான அனுபவங்களினால் அவர்கள் மன அழுத்தம், அதிர்ச்சி உச்சத்தில் இருக்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். வெளியூர் வேலை இதை போன்ற சூழ்நிலைகளில்
தங்களது பாதுகாப்புக்கு மேற்கொள்ளப்படுகிறது. சிலர் நேரடியாக சிங்கப்பூருக்கு வருகிறார்கள். மற்ற சிலர் படிப்படியான இடம்பெயர்வை மேற்கொள்கின்றனர். துபாய், குவைத், ஜோர்டன், மாலத்தீவு, மலேசியா போன்ற நாடுகளில் முதலில் வேலை செய்த பின் சிங்கப்பூருக்கு வருகிறார்கள். இந்த நாடுகளில் வேலை செய்து வரும் பெண்கள் அதிக கஷ்டத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். வேறு மொழி கலாச்சாரத்தின் காரணமாக அவர்கள் அதிகமாகவே தனிமைப்படுத்தப்படுகின்றனர். அவர்கள் நீண்ட வேலை நேரம், கடினமான வேலை நிலைமைகள், ஆழ்கடத்தல், வன்முறை பலவற்றை கடந்தும் வருகிறார்கள். சிங்கப்பூரில் இந்தியர்கள் இருப்பதினால் இந்த நாடுகளை விட பாதுகாப்பாக இருக்கின்றது என பலர் நம்பி இறுதியாக சிங்கப்பூருக்கே வர முற்படுகின்றனர். இங்கு சிறிய குடும்பங்கள் மற்றும் அதிக சம்பளம், விடுமுறை நாட்கள் ஆகியவற்றின் வாக்குறுதியை முகவர்கள் தருவதினால் அதனை நம்பி வருகிறார்கள். இவ்வேலை வாய்ப்புகளை பற்றி அறியவும் பல ஆட்சேர்ப்பு ஏஜென்ட்டுகள் பல வகை நடைமுறைகளை மேற்கொள்கிறார்கள். சில முகவர்கள் பணிப்பெண்களுக்கு உரிய உரிமைகளை பற்றி முழு விவரங்களையும் தருவதில்லை, விடுமுறை நாட்களை பற்றி கூறுவதில்லை. சில பிரச்சனைக்குரிய எம்ப்ளாயர் என தெரிந்தும் பணிப்பெண்களை அவ்வீடுகளில் அமர்த்துகின்றனர். அதோடு முதல் வரும்போது கிட்டத்தட்ட முற்றிலும் தமிழ்நாட்டில் உள்ளூர் முகவர் அதாவது ஏஜென்டை சார்ந்து இருக்கக்கூடும். அதோடு 3 மாத சம்பளத்தை ஏஜென்டிடம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு சிங்கப்பூருக்கு வந்தடையும் பயணமே மிக கடினமான ஒன்று. அதோடு வீட்டு வேலை என்பதனால் அவ்வேலையை ஒரு பெண் செய்வதனால் அதற்கான மதிப்பு குறைகிறது. அதோடு இப்படிப்பட்ட கட்டண சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க எண்ணிலடங்கா பெண்கள் இருக்கிறார்கள் என்பதனால் இத்தொழில் பல வகைகளில் ஒடுக்கப்பட்ட இப்பெண்களின் வாழ்க்கையை சார்ந்துள்ளன. ஒரு வேலையை காசுக்காக வாங்க வேண்டிய நிலையும் வந்துள்ளது. இங்கு சிங்கப்பூர் வாழ்க்கை எப்படிப்பட்டது? இங்கு வந்த பிறகு பல தமிழ் பணிப்பெண்களின் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அதாவது எம்ப்ளாயர் வீட்டுக்கு இருந்து குடும்பத்தை நிர்வகிக்க தேவைப்படும் அன்றாட மிக கடினமான வேலைகளை செய்யும் கட்டாயம் கண்டிப்பாக நிறைய உணர்ச்சி சார்ந்த உழைப்பை சார்ந்திருக்கிறது. இவ்வேலை வாய்ப்புகளை பற்றி அறியவும் பற்றி பல முறைகள் உள்ள ஆட்சேர்ப்பு வந்த நாள் முதல் 3 மாதங்களுக்கு விடுமுறை நாளில் வெளியில் செல்ல அனுமதி கிடைக்காமல் போகிறது. சில வேளை எம்ப்ளாயர் வீட்டில் துன்புறுத்தப்பட்டால் பல உதவி நாடும் வாய்ப்புகள் ஆக குறைவாக உள்ளது. சிலர் தங்கள் குடும்பத்தினரிடம் தொடர்பு கொண்டு இந்தியா, இலங்கையில் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்க அத்தியாவசியமாக தேவைப்படும் தொலைபேசியை பயன்படுத்த தடை போடுவார்கள் அல்லது ஒட்டு கேட்பார்கள். சில வீடுகளில் பணிப்பெண்களுக்கு தனி அறை ஒதுக்கப்படுவதில்லை. அவ்வாறு ஒதுக்கப்பட்டாலும் சிறியதாக இருக்கும் அல்லது அவர்கள் கவனித்துக் கொள்ளும் குழந்தையுடனோ வயதானவர்களுடனோ பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே தங்கள் வேலையிடமும் வசிக்கும் இடமும் ஒன்றாக இருப்பதால் தங்களுக்கு இளைப்பாறவோ நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் தனிப்பட்ட வகையில் பேசவோ கடினமாகிறது. சிலர் தங்களது வாழ்க்கை சூழலை வேலைப்படுவை எண்ணி பார்வையில் தாங்கள் பிழிந்தெடுக்கப்படுகிறார்கள் என பெறுகின்றனர். உடலை சார்ந்த உழைப்போடு உணர்ச்சி சார்ந்த உழைப்பு தான் மிக அதிகமாக முக்கியமாக இந்த வேலைக்கு தேவைப்படுகிறது. இவ்வகையான உழைப்பை கணக்கிட முடியாது. ஆனாலும் இந்த உழைப்பை பல வகைகளில் வெளிநாட்டு பண்பெண்களின் வேலை மிகவும் முக்கிய அம்சமாக விளங்குகின்றது. இந்த குடும்பத்தை நிர்வகிக்க தேவைப்படும் அன்றாட மிக கடினமான வேலைகளை செய்யும் கட்டாயம் கண்டிப்பாக நிறைய உணர்ச்சி சார்ந்த உழைப்பை கோருகிறது. தெரியாத பிள்ளைகளையும் வயது போன உடல் நலம் குறைந்த ஆட்களையும் சொந்த மகள், மகன், அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா போன்று பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை எம்ப்ளாயர் வைத்திருந்தாலும் இப்பந்தங்களுக்கும் வரையறை உண்டு என தீர்மானிப்பவர்களும் எம்ப்ளாயர்களேதான். அடுத்து தமிழ் பணிப்பெண்கள் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஸோ அவங்க தங்களுடைய குடும்பங்களை விட்டு வந்து இங்கு வேலை செய்யும் போது பல கடமைகளை பூர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் பல கடமைகளையும் அவங்க காண முற்படுகிறாங்க. இங்கே வந்த பிறகு இவற்றை அடைய அவங்க திட்டமும் வகிக்கிறாங்க. ஸோ நான் இந்தியாவுக்கு போய் சிங்கப்பூர்லேருந்து நிரந்தரமாக இந்தியாவுக்கு திரும்பிய பெண்களை சந்தித்த போது பெரும்பாலானவர்கள் வந்து முதல் கிளம்பி வரும்போது எதிர்நோக்கிய பிரச்சனைகளில் மீண்டும் விழுந்து போகிறாங்க. ஸோ 10-15 வருஷம் இங்கே வேலை செய்த பிறகும் குடும்பத்தையோ குழந்தைங்களோ கரையேற்ற முழு சம்பளத்தையும் யூஸ் பண்ணி அவங்க கரையேற்ற பிறகும் வீடு திரும்பும்போது
அவங்களோட நிலை அவ்வளோ மாறாமலே இருக்குது. அவங்க எவ்வளவு சம்பாதித்து குடும்ப தலைவி என்னும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் பெண்களுக்கு இழிவாகத்தான் நிறைய பேர் அவங்களுடைய கிராமத்தில் கருதுறாங்க. ஸோ முதல் கூறியது போன்று இவர்கள் இங்கு இருக்கும்போது காணும் கனவுகளை நிறைவாக்குவதற்கு எவ்வாறு சிங்கப்பூர்லேயே நாங்கள் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தலான்னு நம்ம யோசித்தோம் ஒரு குழுவாக. அப்படி யோசிக்கும் போது தான் விமன் ஆஃப் சக்தி என்னும் குழுவை நம்ம ஆரம்பித்தோம். அது சிங்கப்பூரில் இருக்கும் வரை அவங்களுடைய எதிர்காலத்தை தங்களது குடும்ப கடமைகளுக்கு அப்பால் ஒரு அம்மா, அக்கா, தங்கை, மகள், மனைவி என்னும் பாத்திரங்களுக்கும் அப்பால் ஒரு பெண்ணாக, தனி மனுஷியாக நாங்களும் நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், சிங்கப்பூரில் எங்களுக்கும் ஒரு இடம் உண்டு என்று காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த குழு ஆரம்பித்தது. சிங்கப்பூரில் உள்ள தமிழ் இளைஞர்களோடு சேர்ந்து பணிப்பெண்களும் நிர்வகிக்கும் குழு இது. ஸோ நான் வாலண்டியராக இருக்கக்குள்ள நம்ம குரூப்பில் பணிப்பெண்கள் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ தமிழ் பணிப்பெண்களுக்கே உரிய பெண்ணிய ஆதரவு குழு சிங்கப்பூரில் இது போன்று இல்லை. இதுதான் முதல் முயற்சி. அதை பற்றி மலர் இன்னும் கொஞ்சம் பேச போகிறாங்க. இந்த உமன் ஆஃப் சக்தி குரூப் 2 வருடங்களாக ஆர்பி என்ற வீர பெண்மணி தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க சிங்கப்பூர்ல. இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து தமிழ் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த குழு. தமிழ் பணிப்பெண்களுக்கான உரிமைகளை நிவர்த்தி செய்யவும் அவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் நமக்கு தெரியாத விஷயங்களை இந்த குரூப் மூலம் கற்றுக்கொள்ளவும் வழிவகுக்கிறது. மேலும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வகுப்புகள், கவிதைகள் எழுதுவது, மனித நூலக அமைப்பு, அதாவது எங்களது வாழ்க்கையில் நடந்த கதைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது, இதை போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து இந்த குழு நடத்தி வருகிறது. அடுத்த கட்டத்தில் பணிப்பெண்களுக்குரிய அறநிறுவனத்துடன் சேர்ந்து தமிழ் பணிப்பெண்களின் வேலை சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்ற ஆலோசனைகளை நடத்தி வருகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் குரூப்பில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அதாவது பொறாமை, அதிகாரத்திற்கு சண்டை போடுவது, தமிழ் பெண்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் குறை கூறுவது, இந்த குரூப் எதற்கு ஆரம்பித்தது என்று தெரியாமலே ஆணாதிக்க முறையில் செயல்படுவதை போல இந்த குரூப்பிலும் செயல்படுகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளை சந்திப்பது வழக்கம்தான். இந்த அறையில் பெண்ணிய குழுக்களை ஆரம்பித்து தொடர்ந்து நிர்வகித்து வரும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நிறைய ஆலோசனைகள் பெற விரும்புகிறோம். ஊடக பெண்ணிலை சந்திப்பு, பெண்ணிய உரையாடலும் இந்த அரங்கத்திற்கு அனைவருக்கும் எங்களை அழைத்ததற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச் சிறப்பாக பேசிய பேச்சாளர்களுக்கு முதலில் பாராட்டுகளும் நன்றியும். நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டுமென்றால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் சுயமரியாதை. பெரியார்ட்ட தான் போன மறுபடியும் சுயமரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும், மனுஷி. அதுதான் அவர் மலையாவில் வந்து 1929 வந்து சொன்னார். 2019 நம்ம வந்து காக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். சுயமரியாதை இல்லை, தன்மானம் இல்லை, சுயமரியாதை. சுயமரியாதையோடு ஆண்கள் பெண்களும் நடத்தப்பட வேண்டும். அது ஒன்று தான் ஒட்டுமொத்த கருத்தாக்குமே இங்கே. அதுதான் அவங்க பெரியாரோட கருத்தா சொன்னாங்க. அதாவது விதவை திருமணம், சீர்திருத்த திருமணம், பகுத்தறிவு, எல்லாமே சாதி ஒழிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிநாதமாக போகிறது சுயமரியாதை தான். மனிதனுக்கு அடிநாதமாக ஒரு கலை நிமிந்திரம் வாழணும்னா பெரியார் சொன்ன சுயமரியாதை தான். அதை தான் இவங்க மறுபடியும் வலியுறுத்தி சொன்னாங்க. பெண்கள் மாநில விடுதலை பெறணும்னா பெண்கள் விடுதலை பெறணும். பெண்கள் விடுதலையிலையும் தலித்திலும் தலித்தாக உள்ள தலித் பெண்கள், அடித்தட்டு மக்கள், விளிம்புநிலை மக்கள், விளிம்புநிலை பெண்கள் இருக்காங்க. அவர்கள் சக்திப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கப்பட வேண்டும். அவர்கள் சுயமரியாதை உள்ள மனிதர்களாக வாழ வைக்கப்பட வேண்டும். அந்த ஒரு இருந்ததுன்னா வாழ்க்கை வந்து சுமூகமாக எல்லாருக்கும் சமமாக அமையும். அதைத்தான் அவங்க வலியுறுத்தி பல எடுத்துக்காட்டுகளோடு சொன்னாங்க. அந்த ஆணவ கொலைகள்,
பல புள்ளி விவரங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க யதார்த்த வாழ்க்கை நடக்கிறத ரொம்ப தெளிவாக பேசினாங்க. நம்ம தோழிகள் இப்போ நமது உடன் உழைப்பாளர், அவங்கள பணிப்பெண்கள்னு சொல்கிறது கூட தவறு தான் என்னை பொறுத்தவரை. நம்மளோட உடன் உழைப்பாளர்கள் அவங்கெல்லாம். ஏன்னா நம்ம உழைப்பை லகுவாக உதவி செய்கிறாங்க அந்த உடன் உழைப்பாளர்கள். ஆனால் ஒருங்கிணைக்கப்படாமல் உதிரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் இங்கு மட்டுமல்ல எங்குமே. ஏன்னா ஆர்கனைஸ்டு செக்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளுக்கு அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுயமரியாதை நடத்தப்படுவதில்லை, பாலியல் தொந்தரவுகள், சீண்டல்கள், எக்ஸ்ப்ளாய்ட் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்கிற நம்ம உடன் உழைப்பாளர் பெண்களுக்கு இன்னும் கூடுதலான சோதனைகள், பலிகள், அவர்கள் துன்புறுத்துவது, பாலியல் ரீதியாக அவர்கள் தன்மதிப்பு இல்லாதவர்களாக அவர்களை நடத்துவது, அவர்கள் ஒரு மனித பிறவே இல்லாதது போல அவர்களை நாம் ஓரம் கட்டுவது, ஒதுக்குவது, அப்யூசிவ் வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், ட்ரீட்மெண்ட், இல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நிறையா பேசணும். ஆனால் நமக்கு அது எனக்கே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு நிறுத்த சொல்கிறது. அதனால வேறு வழி இல்லை. ஆனால் நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு அது அதை விட தெரியும். நம்ம பேசிலாம் பார்த்துடலாம். அனுபவபூர்வமான அந்த ஒரு வலியும் வேதனையும் நிறைய பேர் தெரியாது. அவர்களோட விஷயங்களை பகிர்ந்தாங்க. நாமளும் மனுஷங்களா எங்களையும் மானத்தோடு சுயமரியாதை நடத்துங்க அப்படிங்கிறதான் அவங்களும் சொல்கிற விஷயம். இது நார்த்திக்கு ஒரு பெரிய பாராட்டு. அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு இடத்தை உருவாக்கி அவங்கள நான் இருக்கேன், உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அது பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ மனிதர்கள் அது பெண்ணாக இருக்கட்டும், அது தலித் பெண்ணாக இருக்கட்டும், அது உடன் உழைப்பாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவன் ஆண்களுமே யாராவது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில். இந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த ஒரு பக்கம் வளர்ந்துட்டு நம்ம பெருமையை பாராட்டிக்கிறோம். மற்றொரு பக்கம் என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களா, யாரோட செவியாவது என்னோட வார்த்தைகளுக்கு திறந்து இருக்காதா, யாரோட மனமாவது என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாதா அப்படின்னு குடும்பத்திலையும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. பணக்காரங்கிட்டே இருக்குது, பணம் இல்லாதவங்கிட்டே இருக்குது, உயர் ஜாதின்னு சொல்கிறவங்ககிட்ட இருக்குது, தாழ்ந்த ஜாதி தாழ்த்தப்பட்டவங்ககிட்டே இருக்குது, எல்லாத்துட்டையும் இருக்குது. ஆண் பெண் எல்லாத்துலேயும். குழந்தைகள்கிட்ட நிறைய இருக்குது. குழந்தைகள்கிட்ட எனக்கு அப்பா கிட்ட பேச மாட்டாங்க, அம்மா பேச மாட்டாங்க, அம்மா கூட இருக்க மாட்டாங்க, அப்பா கூட இருக்க மாட்டேன்னா, என் தோழிகள் இருக்க மாட்டேன். எல்லாருமே கூட்டத்திலே தனிமையான ஒரு தோப்பில் ஒரு தனிமரம் மாதிரி நம்மெல்லாம் இருக்கிறோம். ஆனால் நம்மளாம் தோப்புன்னு பெருமை பாராட்டிக்கிறோம். அப்படிதான் நம்ம ஒரு நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். உறவுகள் இறுகி போச்சு. பணம், பதவி, வருமானம், வசதி இது நமக்கு பெரிதாகி போச்சு. ஆனால் உறவுகளை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஏக்கம், எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம், ஒரு நட்பு, ஒரு தோள் சாய்ந்து கொள்ள ஒரு தோள், பகிர்ந்து கொள்ள ஒரு மனம், அப்படி நிறைய மனிதர்கள் தடுமாற்ற நிலையில தான் தடம் புரண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு ஊடொரு பெண்கள் சந்திப்பு உரையாடல இந்த 2 நாள் நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஆதங்கம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு அமர்வுலையுமே பேச்சாளர்களும் சரி, பங்கேற்பவர்களும் சரி, அவர்கள் தொடுகின்ற வினாக்களும் சரி, நிறைய இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குது, திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் நம்ம பெரியார் தான் போகணும். சுயமரியாதை நம்ம ஒன்று நினச்சிக்கிடுவோம். நம்ம குடும்பத்துலேயும் சரி, குழந்தைகிட்டையும் சரி, உடன் உழைப்பாளர்கிட்டையும் சரி, ஒவ்வொருத்தரையும் பயணிக்கும் போதும், குடும்பத்தில் இருக்கும்போதும், வெளியில் இருக்கும்போதும் ஒவ்வொருத்தரையும் சுயமரியாதை கண்களோடு பார்ப்போம், சுயமரியாதை நடத்துவோம், தோழமை உணர்வோடு பழகுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம். சரி, இப்பொழுது இவங்க பேசிய விஷயங்களில் இருந்து அது உங்களது கேள்விகளாகவோ அல்லது உங்களோட சொன்னதில் உங்களோட அனுபவ பகிர்ந்து கொள்வதாகவோ இருந்தால் கேள்விகள் கேட்கலாம். கேள்விகளாக மிக சுருக்கமாக இருக்கட்டும், அவர்களும் பேச நீங்களும் பேசலாம். அதனால்
நீங்களா? ஆமாங்க. ஓகே. கேள்வியில இந்த சிங்கை மண்ணில் வந்து பெரியாரை பற்றி பேசிய அஸ்வினி சங்கராவுக்கு என்னோட சல்யூட். நான் வந்து அது நீங்கள் விட்டு போனதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வருவேன். ஆனால் நான் பெரியாரை பற்றி இந்த செய்தியை பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நான் நினைச்சு இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். பெரியார் இங்கே வந்தபோது சாரங்கபாணி அவர் ஐயா நிறைய பேர் அவங்களை மீட் பண்ணுறாங்க, பெரியாரை சந்திக்கிறார்கள். அப்போது பெரியார் சொல்லுகிறார், இந்த மண் தான் உங்களுக்கு உங்கள் சுயமரியாதையை கொடுக்கும். அதனால இங்கே மலாய் மக்கள்லாம் குடியுரிமைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு பெரியார் கேட்குறார். அப்போ இங்கே இருக்கின்ற தமிழர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மனக்குழப்பத்தில் இருந்தோம். இதுவரை இந்த நாட்டின் குடியுரிமைக்கு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற மனக்குழப்பத்தில் இருந்தோம். அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னார். அதனுடைய சக்சஸ் என்னவா இருந்ததுங்கிறத நான் இந்த மண்ணில் வந்து நேற்று பார்த்த போதும், இந்த சிங்கை மண்ணினுடைய சட்டம் எதையெல்லாம் செய்து காட்டியிருக்கிறது என்பதை உணர்ந்த போதும் எனக்கு அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது, பெரியார் சொன்னது. அப்போ அந்த மனக்குழப்பத்திலிருந்து தீர்ந்து விதின் இயர், அதாவது ஒரு வருடத்திற்குள்ளாக இங்கே இருந்த புழைக்க வந்த தமிழர்கள் எல்லாம் குடியுரிமைக்காக விண்ணப்பித்தார்கள் என்கிற செய்தியை சாரங்கபாணி ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறேன். நன்றி. அதன் தொடர்ச்சியாக ஒரு இன்னொரு சிறிய தகவல். அந்த 1930களுக்கு பிறகு 1950களில் 60களில் அப்போவும் தமிழர்களுக்கு அதே ஒரு நிலை தான் இருந்தது. சிங்கப்பூர் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழர்களுக்கு சாரங்கபாணி ஐயா ஒவ்வொரு வீடாக சென்று நீங்கள் குடியுரிமை பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்குலேருந்து வலியுறுத்தினார். பெரியார் அவர் சொல்லிட்டு போன ஒரு விஷயத்த அவர் வந்து மெனக்கெட்டு ஒவ்வொரு வீடாக சென்று நீங்கள் குடியுரிமை பெறுங்க, இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் இருக்காதுங்க, இங்கேயே இருந்து உங்களுடைய இங்கே இருக்கிற பொருளாதாரத்தை வளர்ந்து இங்கே வந்து மேம்படுங்க அப்படின்னு சொன்னார். உழைத்து காட்டுன்னு பெரியார் சொன்ன வார்த்தை. நன்றி. இப்போ ஒரு ஆண் வந்து நம்மகிட்ட பேசினது, நான் பெண்கள் பேசிட்டே இருக்கோம், இப்போ ஒரு ஆண் பேசணும்னு நினைக்கிறாரு, வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் பெரியாரை பற்றி பேசினதோட அஸ்வினிக்கு முதல்ல நன்றி. பல கருத்தை நெருப்பு போல பேசியிருப்பார், பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர். அந்த சிங்கப்பூரில் பேசுகிறதுல அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்கன்னு நான் தயங்கிட்டு இருந்தப்போ துணிச்சலாக பேசியதோட அஸ்வினிக்கு நன்றி. அது மட்டும் இல்லாது ஜீவலட்சுமி பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா யாரும் எதிர்பார்க்க முடியாத, சொல்ல தயங்குகிற மிகப்பெரிய கருத்துக்களை நிச்சயமாக அந்த கருத்தை அதை கேட்கும்போது எனக்கு மன அழுத்தமாக தான் இருந்துச்சு. நான் கூட அதை பற்றி நண்பர்கள் விவாதிக்கும் போது தனிப்பட்ட முறையில் தான் வாதிப்பேன். அது கருத்து தனிப்பட்ட ஒரு செய்தித்தாளில் படித்த செய்திகளை விவாதிக்கும் போது மன அழுத்தம் பயங்கரமான டிப்ரெஷன் ஆகும், மன அழுத்தம் ஆகும். அது துணிஞ்சு அந்த கருத்துக்களை சிங்கமண்ணில் பதிவு செய்ததுக்கு அப்படி மூலமான அனுபவ ரீதியாக அனுபவிச்சேன். நான் ரொம்ப அனுபவிச்சதான சொல்கிறேன். அந்த கருத்துக்களை தான் தனிப்பட்ட முறையிலே கூட சொல்கிறேன், ஓப்பனாகவும் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, அடுத்த கேள்வி. வணக்கம், என்னுடைய பேர் ஷானவாஸ். பெண்ணிலே அரசியல் குறித்து தங்களுடைய உரைகள் மிகவும் அற்புதமாக இருந்தன. உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு. நாங்கள் வந்து நேற்று நிகழ்வுகளை எங்கள் அனுபவிச்சிருந்த நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நாங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கல. இன்னொரு விஷயம், சக்தி அவங்க குழுவை வந்து இப்போ தான் அறிமுகம், இப்போ தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியுது. ஆக்சுவலி வந்து பணிப்பெண்கள், சிங்கப்பூர் பணிப்பெண்கள்னு சொல்கிறத விட 3வது கை, அவங்க வந்து 2 கையோட 3வது கை சொல்லணும். நானே 3வது கைன்னு ஒரு நூல் எழுதி பெரிய பரிசு வாங்கியிருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் எழுத்தாளர்கள், இவ்வளோ எழுத்தாளர்கள்லாம் சாதாரணமாக வந்து தெரியும், ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்தோ ஒரு சமுதாயத்தை எடுத்து தான் ஒரு எழுத்துக்கள்லாம் இருக்கும். அதான் எழுத்தாளருடைய இலக்கியவாதிகளுடைய வேலை. நிச்சயமாக வந்து சிங்கப்பூரில் நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். இங்கே உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வளம். ஒரு சமூக உறவுகள்னா மைக்ரோவாக இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் நேரடியாக புறச்சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீன் கட்டாக இருக்கும். ஒரு 20 வருஷம் நாங்கள் வந்து இருக்கோம், இங்கே வந்து எழுத்துல இயங்கி இருக்கோம். பெரும்பாலும் எழுத்தாளர்கள் இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் ஒரு விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி எழுதுனா முதல்ல தோற விஷயம் படிப்பெண்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு உள்ள அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எழுதுகிறவங்களை மீறி உள்ள விஷயங்கள்லாம் வந்து நிறையா இங்கே பாதிப்பு இருக்குது.
அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். நான் அவங்களோட சக்தியில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். என்னன்னா, இந்த உங்களுடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீங்கள் எடுத்துருக்கிற அந்த பதிவுகளில் பணிப்பெண்களுக்கு பாதுகாப்பு சிங்கப்பூரில் ஹோலிஸ்டிக் நீங்கள் உலக அளவில் இல்லாமல் இங்கே சிங்கப்பூரில் மட்டும் அதோட பாதுகாப்பு வழிமுறைகள் அதை பற்றியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்கலாம். இங்கே பணிப்பெண்கள் கொடுமைப்படுத்துகிற விஷயங்களில் எந்த விதமான தண்டனை முறைகள் இருக்குது அப்படின்னு எடுத்துருக்கலாம். அவங்கள்ட்ட இருக்கா? நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் இப்போ அதில் நாங்கள் ரொம்ப இயங்கிக்கிட்டு இருக்கோம். நான் சான் டைம்ஸ் பத்திரிகை நடத்துகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இந்த சதவீதம் மற்ற நாடுகளை விட இங்கே இன்னும் கொஞ்சம் பணிப்பெண்களை கொடுமைப்படுத்துகிறதோ அவங்களோட பாதிப்புக்குள்ளாக்குறதுக்குள்ள தண்டனைகள் அதிகம். நிச்சயமாக தெரியும். ஒவ்வொரு நாடு ஸ்டேடியம்ஸ் பார்த்தா கூட பற்றி பார்த்தா அது நிச்சயமாக தெரியும். அந்த விஷயத்தில் நாங்கள் சொல்ல முடியும். ரொம்ப இந்த அரசாங்கம் எவ்வளோ தூரம் இது கொடுக்குது, பெண்களுக்கான உரிமைகள் அது தனியாகவே உங்களுக்கே தெரியும். அதுக்கான ஏதாவது தகவல்கள் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை கூட சொல்லலாம். நீங்கள் நன்றி. ஸோ நான் இந்த டாபிக் ஸ்கூலில் மாஸ்டர்ஸ்க்கு செய்கிற போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது மலர் மாதிரி நிறையா பணிப்பெண்களோட பேச. பட் என்னோட பேச முன் வந்தவங்க லைக் ஒரு நல்ல எம்ப்ளாயர் உள்ள வீட்டிலேருந்து தான் மற்ற பணிப்பெண்களாக இருந்தாங்க. ஸோ ஆக கஷ்டப்படுறவங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தான் நான் அவங்கள சந்தித்தேன். ஸோ இந்தியாவில் நிரந்தரமாக போனவங்க அங்கே தான் எனக்கு சிவப்புல எந்த மாதிரி கொடுமை நடந்துச்சு, இவ்வளோ மோசமாக நடந்துச்சு, எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அங்கே தான் தைரியமாக பேசுகிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. பிகாஸ் திரும்பி இங்கே வர மாட்டாங்க தான். ஸோ ஆனால் என்னோட ரிசர்ச்க்கு தவிர இங்கே இருக்கிற ஹோம் என்ற அமைப்புகள், TWC2ன்னு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காகன்னு நிறைய அமைப்புகள் இருக்குது. அவங்க எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தா மெயின் ப்ராப்ளம் என்னன்னா பணிப்பெண்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்லேயே சேர்த்துக்கொள்ளாத பட்சத்தில் அவங்களுக்கு அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தான் அது எப்போவுமே ஒரு டிபேட்டாக இருக்குது. ஸோ வேலை பலுன்னு சொன்னால் வேலை பலுவால் அவங்க மயக்கம் போட்டு விடுறாங்க, உடல் நலம் சரியாக இல்லாமல் போகுது, அவங்க சூசைட் வரைக்கும் தள்ளப்படுறாங்க. வேலை பலுவை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? லைக் ஒரு பிக்சர்ஸ் மூலமாக. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட சொல்யூஷன் என்னன்னா சட்டமே உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்ய முடியும்னா உங்கள் எம்ப்ளாயர் உங்களை திட்டுனாங்களோ, அடித்தாங்களோ, உங்களோட திங்ஸ் எடுத்தாங்களோ, உங்ககிட்ட தப்பாக பேசுகிறாங்க, எல்லாத்தையும் எவிடன்ஸாக நீங்கள் தான் கலெக்ட் பண்ணணும். நீங்கள் அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாக்கி உங்களுக்கு எதிராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எத்தனை பேர் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அதில் எத்தனை பேர் தமிழ் பணிப்பெண்கள்னு சொன்னாங்க விரிவாக சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் டிரைவ் பண்ணதே நான் சொந்தமாகவே டிரைவ் பண்ணது இல்லை. 12,000 சவுத் ஏஷியன் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளிப்படையாகவே போடுறது இல்லை. உங்களுக்கு தெரியும் நம்ம கவர்மெண்ட் பற்றி. ஸோ அவங்களுக்கு சில ரீசன்ஸ் இருக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். அது நல்ல ரீசனா என்ன ரீசன்னு நமக்கு சரியாக தெரியாட்டி கூட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை தெளிவாக. ஸோ இன்னும் நம்ம பணிப்பெண்களோட ஒர்க் பண்ணனா நமக்கு தெரியும் எவ்வளோ பரவலாக நடக்குது, என்னென்ன மாதிரி கொடுமைகள் பரவலாக நடக்குது, எந்தெந்த இனத்தை சார்ந்த பணிப்பெண்கள் எந்த மாதிரி கொடுமைகள் நடக்குதுன்னு அந்த வகையிலும் நம்ம பார்க்கணும் தானே. ஸோ உங்களுடைய கேள்விக்கு ஒரு டைரக்டான ஆன்சர் இப்போதைக்கு எனக்கு இல்லை. பட் நம்ம இது தொடர்ந்து நம்ம பேசலாம். நிறையா வருஷமா வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க, 30 வருஷமா 40 வருஷமா. ஸோ அவங்களையும் நம்ம ஆலோசனை கேட்கலாம். சரி, இந்த அமர்வு மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து நடந்ததில்ல புதிய மாதவி அவர்கள் இருக்காங்க, ரஞ்சி அம்மா இருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பொதுவான தகவல்கள் இல்லை சந்தேகங்கள் இல்லை கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இப்போ கேட்கலாம். இப்போ ஒரு கேள்வி இங்கேருந்து வந்து அடுத்து நான் அங்கே வரேன். இது கேள்வி இல்லை, நானும் ஒரு பங்காளர்ன்ற ரீதியில் பெரியார் இந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஒரே விஷயம்தான் கதைக்கிறோம், ஒரே விஷயத்தை தான் பேசுகிறோம்னா இந்த கருத்துக்கள் பரவலாக்கம் அடைய இல்லைன்றதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்தளவு பேரும் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் ஃபேஸ்புக் ஏதோ ஒன்று இருந்தோடு தான் இருக்க போகுது. ஒரு வரி இந்த பெண்களுடைய வரிகள், இந்த துறை சார்ந்த பெண்களும் தங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறோம், அவருடைய வரிகளை ஒரு வரி இந்த விஷயம் இன்றைக்கு பேசப்பட்டது. ஏன்னா இந்த மலரை குளிஞ்சினா
பாராட்டு துணிஞ்சு வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் நேரடியாக சில நேரம் அந்த விடயங்களை வைக்க முடியாத சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரலாம், தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நாங்கள் வைக்கலாம். இப்படி ஒரு பெண் இந்த துறை சார்ந்த பெண் இந்த ஒரு வழியை சொல்லியிருக்கிறார். அப்போ எங்கட மேலே பொருளாதாரத்தில் பெரிய பெரிய ஷாப் வச்சிருந்த சாரி கடையில் வச்சிருந்தவை எல்லாம் பயந்தார்கள். கடையை மூடிட்டு போகணும். ஏன்னா சனங்கள் போகலை. ஆன்லைனில் சாரி விற்க தொடங்கிடுச்சு. எல்லாரும் ஆன்லைனில் எல்லாருக்குமே போகுது. நான் இங்கெல்லாம் இருந்து சாரியை இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் பெரிய பெரிய கடை மூடுற நிலைமையில ஏன்னா அவ்வளவுக்கு கருத்தை பரவலாக்கம் செய்ய முடியுது ஒரு ஃபேஸ்புக்குள்ளால. அதை நாங்களே செய்ய முடியாது. ஒரு சின்ன வசனம் பெண் என்று தேடுறாள் அல்லது செக்ஸ் என்று தேடுறாங்க. நாங்கள் எங்களுடைய கருத்துல அந்த வசனத்தை போட்டாலே தேடுறவனுக்கு அது போய் சேரும். ஒரு லைன் படிப்பார். இதுதான் பிரச்சனை இல்லை. பிரச்சனையில இப்படியும் பரவலாக்கம் செய்யலாம். நான் இந்த நவீன ஊடகங்களால ஒரு லைன் இங்க வந்துட்டாங்கள ஒரு லைன் போட்டா இது ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு போகும். இப்படித்தான் அந்த பரவலாக்கம் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு கருத்தா தான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. கொஞ்சம் சுருக்கமா கேட்டா நிறைய பேர் பேசலாம். சரி கேளுங்க. வணக்கம். தொடங்கும் போதே சொன்னீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அடுத்த வரியிலேயே வள்ளுவர் கவிழ்த்துட்டாருன்னு சொன்னீங்க. நான் அண்மையில் சிங்கப்பூரில் ஒரு புலவர் வெளியிட்டிருக்கிறார் திருக்குறளுக்கு தெளிவுரை. அதுன்னு சொல்கிறார். அவரோட உட்கார்ந்து பேசினேன். முதல் வரியைத்தான் அடுத்த வரியிலும் வள்ளுவர் வழிவகுத்துகிறார். ஆனால் பரிமேலழகர் தொடங்கி வரதராசன் தொட்டு அனைவரும் நீங்கள் சொன்ன கருத்தை சொல்லியிருப்பதாக அந்த புலவர் என்னிடம் சொன்னார். உங்களுடைய தகவலுக்காக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த வரையும் அதைத்தான் சொல்கிறது. தொழிலால் கூட வேற்றுமைப்படுத்தக்கூடாது என்பதுதான் வள்ளுவரின் கருத்து என்று அந்த புலவர் சொல்லியதை என்னை படித்து பகிர்ந்து கொள்கிறேன். இல்லை பகிர்ந்து கொள்கிறேன். நான் படித்தேன். நீங்கள் அடுத்த வரியிலேயே மாறிவிட்டதாக சொல்லியிருக்கிறேன். வரதராசன் சொல்லியிருக்கிறார். பரிமேலழகரும் தொழில் அடிப்படையில் மாறுபடுகிறது என்று. ஆனால் அந்த புலவர் அண்மையில் வெளியிட்ட நூலில் சொல்கிறார் அப்படி அல்ல. அங்கேயும் தொழிலாளரும் மனிதனை வேறுபடுத்தக்கூடாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். தாவரங்களை மதித்த இனம் தமிழினம், தாவரத்தை சகோதரியாக கருதிய இனம் தமிழினம். அதை வள்ளுவர் மாறவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் நன்றி. அடுத்த கேள்வி இல்ல சந்தேகம். வணக்கம். இந்த சூழலுக்கு தகுந்த சிறப்பு மாநாடு, அதுவும் பெண்களுக்காக சிறப்பாக வைக்கப்பட்ட மாநாடு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதில் பங்கெடுக்க வாய்ப்பு அமைந்ததுக்காக மிகவும் நன்றி கூறுகிறேன். தோழியர்கள் அனைவருக்கும் மிகுந்த பாராட்டுகள். என் சகோதரி ஜீவலட்சுமி அவர்கள் பேசும்பொழுது சமூகவியல் ரீதியான சாதி அமைப்புகள் அல்லாமல் சாதி அமைப்புகள் தவிர்த்து நாம் எதையும் செய்ய இயலாது இந்தியாவிலே என்று குறிப்பிட்டீர்கள். உண்மை. அது ஒரு நெகட்டிவான எதிர்மறையாக குறிப்பிட்டது போல் தோன்றியது. எதிர்மறையாக இருக்கிறது என்பது உண்மை. தற்பொழுது நிலையில் எதிர்மறையாக கொண்டு செல்லப்பட்டு விட்டது என்பது உண்மை. ஆனால் பெரியாருடைய காலகட்டத்தில் அதைப்படுத்த வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தது உண்மை. அதாவது சாதியல் ரீதியாக மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருந்தது. அடிமைத்தனமும் ஒடுக்குதலும் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருந்த காலத்திலே அவர் மிக தீவிரமாக கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும், சாதி ரீதியான வேறுபாடுகள் தெரியப்படுத்தப்பட்டால்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னுக்கு சென்று சிறப்பு உரிமைகளை பெற முடியும். அதனால ஐ நீட் த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு முன்வைத்தார் பெரியார். அதனால அதை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலை அல்ல. சமமாக்கப்பட்டு விட்டால் சாதியங்கள் இருக்க வேண்டியதில்லை. சமப்படாத வரையில் இன்றும் நீங்கள் பேசினீர்கள், தலித் குடும்பத்து பெண்களுக்கு மிக கொடுமையான நிகழ்வுகள் வெளிப்படாமலே மறைந்து போகின்றன. அதாவது புள்ளி விவரங்களுக்குள் வராமலே நம் கண்ணுக்கு வராமல் போகிறது. அப்படிப்பட்ட நிலையில் சாதியம் தேவை. வித்தியாசங்கள் சமப்படுத்தப்படும் வரை முன்னுரிமைகள், சிறப்பு விஷயங்கள் நடத்தப்பட்டே ஆக வேண்டும். அரசாங்க சட்டப்படி நடத்தப்பட்டாக வேண்டும் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. சாரி, நான் சொன்னது அப்படி உங்களுக்கு ரீச் ஆயிருந்ததுன்னா சாரி. ஆக்சுவலி நான் அந்த சென்ஸில் சொல்லலை. இந்தியாவில் சாதி இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்றது நான் சொன்னது என்னென்னா,
ரிசர்வேஷனுக்கு எதிரான பேச்சோ இல்லை அந்த மாதிரியான சாதி சார்ந்து கிடைக்கிற சிறப்பு சலுகைகள் கிடைக்கக்கூடாதுன்னோ கிடையாது. நான் பேசுனது என்னன்னா, இன்னைக்கு நேற்று கூட பேசும்போது நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் தொழில் தொடங்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுலேயும் பெண்கள் தொழில் தொடங்குறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதிலும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னா யாருனால தொடங்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்கனால தான் தொழில் தொடங்க முடியும். அது மேஜிக் கிடையாது. இந்தியாவில் தொழில் தொடங்குறதுக்கான சோர்ஸ் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு உங்களுக்கு தெரியும். அதே போல அரசியல் ரீதியான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு நம்மளுக்கு தெரியும். அதே போலதான் அரசாங்க துறைகளினுடைய உயர் அதிகாரிகளாக யார் இருக்கிறார்கள்? இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஒரு பெண் கூட வரல. சரி, ஒரே ஒரு நீதிபதி, ஒரு தலித் நீதிபதி வந்தபோது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் சொல்ல வந்தது, இந்தியாவினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் சார்ந்த எல்லா விஷயங்களுமே சாதியை ஒட்டி தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆதிக்க சாதியிடம் தான் இருக்கு, அல்லது ஆதிக்க சாதிகளிடம் தான் இருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ ஒடுக்கப்படுகிற, பிற்படுத்தப்படுகிற மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றதான் அதோட அர்த்தம். நான் அந்த சென்ஸ்ல சொல்ல. ஏன்னா நமக்கு பெரியார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பத்தி பேசுனதும் சரி, அம்பேத்கர் பேசுனதும் சரி, காந்தியோட அம்பேத்கருக்கு அந்த உண்ணாவிரதத்தை போய் முடிச்சு வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் தள்ளப்பட்டதும் சரி நமக்கு வெல்லும் இல்லையா? ஸோ அது கிடையாது நான் சொல்ல வந்தது. நான் இந்த ரீதியில் தான் சொல்ல வந்தேன். சரி, நேரம் மின்மையால் அங்கே நிறைய பேர் கை தூக்குனீங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே செந்தில் கை தூக்குனாரு. நான் அவர்கிட்ட இப்போ நான் கொடுக்குறேன். சாரி, நிறைய பேர் தூக்குனீங்க. நேரம் மின்மையால் கடைசி கேள்வியாக இதை வைத்துக் கொள்வோம். சிங்கப்பூரில் வந்து பெண்ணியம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஜீவலட்சுமி சொன்ன அதே விஷயம், ஜெண்டர் பேஸ்ட் பே அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அரசியலில் வந்து பெண்களோட ஈடுபாடு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வளர்ந்த நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எஜுகேஷனில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துட்டாங்க. வேலை வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 40% மேலே வந்துட்டாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அரசியல் பெண்கள் வரமாட்டாங்க. அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? அதை பற்றி ஒரு கருத்து. நான் சொல்லணுமா? சரி, அரசியல் நம்ம பொதுவாகவே வந்து அரசியல்ன்றது வந்து பெண்களுக்கான துறை இல்லை அப்படின்றதான். நேற்று பேசும்போது திருமணத்துக்காகவே பெண்கள் வளர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அரசியல்ன்றது பெண்களுக்கு ஒரு அந்நியம். அது வந்து ஆண்களுக்கான துறை. எங்கேயாவது 1-2 தலைவர்கள் உருவாக்குறாங்களே தவிர தலைவர்களா உருவாகிறது ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கு. ஆனா அரசியல் பேசுறது, அரசியல் அறிவு அப்படின்றது வந்து இன்னும் பெண்களுக்கானதா முழுமையா போய் சேரவே இல்லை. அப்ப நான் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது கூட சொன்னேன், நான் அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை. தோட சொன்னாங்க, பர்சனல் எதுவுமே கிடையாது, பர்சனல் இஸ் பாலிடிக்ஸ். என்னன்னா, எனக்கு இங்க வந்து இந்தியாவினுடைய ரூபாய்க்கும் இங்க சிங்கப்பூரினுடைய மதிப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்கு இல்லையா? என்னோட வீட்டில் நான் என் விலை உயர்ந்து இல்லை, பொருட்களுடைய விலை உயர்ந்து, ஒவ்வொரு பொருளுக்கும் விலை நிர்ணயிக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. இங்க இருக்கிற எஜுகேஷன் பாலிசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற சிங்கப்பூரியன்ஸ்க்கு ஒரு ஃபீஸு, பிஆர்க்கு ஒரு ஃபீஸு, பர்மிட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரியான சம்பளம், எல்லாமே வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேறுபாடுகள் எல்லாமே அரசியலால தான் நடக்குது. நம்மை ஆளுகிற அரசியல்வாதிகள் அவர்கள் வகுக்கிற கொள்கைகள் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையுமே தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்ற அறிவை நம்ம வந்து பெண்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்கள வந்து பேச வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கு வெண்ணிலாதான் ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க, கீரைக்காரி வந்தால் அம்மாவை கூப்பிடவும், பேப்பர்காரன் வந்தால் அப்பாவை கூப்பிடவும் யாரும் சொல்லிக் கொடுக்காமலே கற்றுக்கொள்கிறார்கள் குழந்தைகள். ஏன்னா அது வந்து கீரைக்காரி வந்தால் சமையல் அம்மாவோட டிபார்ட்மெண்ட், உலக அறிவு அப்பாவோட டிபார்ட்மெண்ட்ன்றது குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமலே தெரியுது. ஸோ என்னன்னா, இங்க வந்து நீங்க அதுக்காக பெண்களை அக்யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம அப்படிதான் பெண்களை வச்சிருக்கோம். இதுதான் நான் வந்து கணவனுக்கு கை கடக்கமா அவங்க சொல்றதை கேட்கிற மனைவியா இருக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பேரு என்பதாக பெண்கள் நம்பப்பட்டு ரொம்ப வச்சிருக்காங்கல்ல.
மதம்ன்ற நிறுவனமும் குடும்பம்ன்ற இன்ஸ்டிடியூஷனும் என்ன பண்ணுது, அதுதானே பண்ணுது. இவங்களுக்கெல்லாம் வந்து நான் அடங்கி ஒடுங்கி இதுக்கேற்ற ஒரு நபராக என்னை தகவமைச்சுக்கிறதா என்னுடைய வாழ்க்கையினுடைய பேர். நான் அதுதான் அப்பதான் நான் ஒரு சிறந்த பெண்மணி. பேசும்போது கூட என்ன சொல்றோம், பெண் வந்து மல்டி டாஸ்கிங், அவங்க வீட்லயும் பெஸ்டா இருக்கணும், வேலை செய்யற இடத்துலயும் பெஸ்டா இருக்கணும். அப்படின்னா 2 பேருமே அப்படி இருக்கணும் இல்லையா? அது கிடையாது இல்ல. அதனாலதான் இங்க வந்து பெண்களால அரசியல் பேசுறதுக்கே முடியல. அந்த ஸ்பேஸ நம்ம கொடுக்கல அப்படின்றத என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்றோமோ, என்னைக்கு பெண்கள் அரசியல் அறிவு பெறாங்களோ அன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் அதிகம். நாலேஜ் இல்லாம பார்ட்டிசிபேஷன் இருக்காது. இப்போ நாலேஜ் தான் நமக்கு வேணும். இதை ஒட்டிய ஒரு கருத்து, தமிழகத்துல வந்து உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல்களில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிறைய பெண்கள் வந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க டாமினேட் பண்ணது அவங்க கணவன்மார்கள் தான். நன்றி. பேசின 5 பேச்சாளர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலுடன் இந்த அமர்வை முடித்துக் கொள்வோம்.